ஒப்பில்லாத சிவ பெருமானின் பெருங்கருணையினால் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய தேவார திருப்பதிகத்தினை இன்று சிந்தை செய்ய வல்லோம். திருமறைக்காடு என்னும் வேதாரண்யத்திலே திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளிய அருள் திருப்பதிகத்தினை இறைவன் திருவருளால் சிந்திக்க பெறுகின்றோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய புராணத்துல எந்த இடத்துல இந்த அருள் நிகழ்வு ஏற்படுது அப்படின்றத சிந்திக்கிறது சிறப்பா இருக்கும். அதனால பெரிய புராணத்துல அருள் பாடல்கள் ஆரம்பிச்சு இந்த திருமறை காடு பதிகம் சிந்திப்போம். தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அதாவது திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானும் திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் பல சிவஸ்தலங்கள் தோறும் சென்று இறைவனை தரிசித்து பதியங்கள் பாடி அருள் அற்புதங்கள் நிகழ்த்தி வருகின்றார்கள். இதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்புகலூர்லேருந்து 2 பேரும் கிளம்பும் போது ஒன்னா கிளம்புவாங்க. ஆனா திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் என்ன சொல்றாரு, அவர் நடந்து போறாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞான குழந்தை என்ன பண்ணும், அதுவும் நடந்து வரும். அப்பரே நீங்க நடந்து போகும்பொழுது நான் மட்டும் எப்படி வந்து இறைவன் தந்தருடைய சிவிகை மேல ஏறி வர்றது அப்படின்னு நடந்து வரும் பொழுது திருநாவுக்கரசு நாயனார் அதை தடுத்து, இறைவன் உமக்கு அருளியது, அந்த அருள் வழியாக தான் நீங்க செல்லணும்னு சொல்லிட்டு நீங்க அந்த முத்து சிவிகை மீது ஏறி கொண்டு எழுந்தருளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது திருஞான சம்பந்த பெருமான் அவர் எவ்வளவு சிறப்பா சிந்திக்கிறார் பாத்தீங்கன்னா, இறைவன் அருளியது அது மட்டும் இல்லாம திருநாவுக்கரசு நாயனார் அவரோட அருள் வாக்கால சொல்லியிருக்காரு அதுல வரணும்னு சொல்லிட்டு அதை மீற முடியல. இருந்தாலும் ஒப்பில்லாத அடியவர் தனக்கு தந்தை போன்றவர் நடந்து வரும் பொழுது கூடவே தான் முத்து சிவிகையில ஏறி வர்றதற்கு அவருக்கு மனசு ஒப்பல. அப்ப என்ன பண்றாரு, நீங்க முன்னாடி போங்க, சிவஸ்தலங்களை வணங்கி கொண்டே முன் செல்லுங்கள், நீங்க எந்த திருத்தலத்துக்கெல்லாம் போறீங்களோ பின்னாடியே நானும் வந்து சேர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்போடு திருநாவுக்கரசு நாயனார் முன்னே செல்ல, பின்னே வந்து திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் எழுந்தருளி வருகின்றார். பல சிவஸ்தலங்களுக்கும் இவ்வாறு சென்று அவர்கள் வணங்கி கொண்டிருக்கும் போது வேதங்கள் பூஜித்த வேதாரண்யம் அப்படின்ற அந்த திருமறைக்காடு அந்த திருத்தலத்துக்கு வராங்க. இந்த நிகழ்ந்த அற்புத நிகழ்வை பார்ப்போம். முன்னடைந்த திருநாவுக்கரசர், நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி சென்றடைந்த திருநாவுக்கரசு நாயனார் பெருமானையும் பின் அவருக்கு பின்னாகவே வந்து எழுந்தருளுகின்ற காடி பிள்ளையாரும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அடியார்கள் பெருமக்களை தரிசிச்சு எப்படி பண்ணணும், சென்னி மீது கரம் குவித்து வணங்கி திருவடிய 2 பெருமக்களுடைய திருவடிகளையும் வந்து நிலமுற விழுந்து வணங்கி அழைச்சிட்டு போறாங்க. உள்ளார அழைச்சிட்டு போக எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மல்கு திருமருகின் கண் புகுந்த பொழுது அந்த ஊருடைய வீதிகள்ல வந்து புகுகின்றார்கள். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஹரஹரா அப்படின்ற ஓசை, அடியார் பெருமக்கள் அது 2 பேரையும் சேர்ந்து தரிசிக்கிற அந்த பாக்கியம் கிடைச்சதுனால ஹரஹர என்ற ஓசை வந்து இரு விசும்பும் திசை எட்டும் நிறைந்து பொங்கியதான். அது போல அடியார்கள் வந்து இறைவனுடைய நாமத்தை சொல்லி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்பட்டு வணங்கி வரவேற்கின்றார்கள். கோயிலுக்குள்ளார போறாங்க. அப்படி போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, சுவாமியுடைய அபிமுக திருவாயில், கோயிலுடைய அபிமுக திருவாயில் சொல்லுவோம். அதாவது கொடி மரம் அதுக்கெல்லாம் நேர்ல இருக்கிற ராஜகோபுரம், அந்த வழியா இருக்கிற அந்த அபிமுக திருவாயில், அது வழியாக சென்று இறைவனை தரிசிப்பதே சிறப்பு. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேதங்கள் பூஜித்து இறைவனை பூஜித்து வணங்கி திருக்காப்பு செய்து சென்று விட்டது. அந்த திருக்காப்பு வேதங்களால் திருக்காப்பு செய்தப்பட்ட அந்த கதவை வந்து இந்த வேதங்களை ஓதும் அடியார்களால திறக்க முடியல. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அபிமுக திருவாயில் வழியா வந்து போக முடியாம வேறொரு பக்கத்துல ஒரு வழியை ஏற்படுத்தி இவங்களே அதன் வழியாக இறைவனை சென்று தரிசித்து வந்தார்கள். இது திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானும் திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் கேட்டு அருளுகின்றார்கள். அந்த கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி வந்த உடனே இந்த செய்தியெல்லாம் வந்து அடியார்கள் சொல்ல கேட்கிறாங்க. கேட்ட உடனே இந்த காழி பிள்ளையார் அவருடைய உள்ளத்துல என்ன உதித்தது அப்படின்னு சொன்னா,
அப்பரே வேதவனத்து ஐயர் தம்மை அபிமுகத்து திருவாயில் திறந்து புக்கே எப்பரிசும் நாம் இறைஞ்ச வேண்டும். எப்படியாவது, எப்பரிசும்னா எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், வேத வனத்துல இருக்கின்ற தலைவன், ஐயன் தான் தலைவன், நம்முடைய தலைவனாகிய சிவபெருமானை அபிமுக திருவாயில் வழியே சென்று தரிசிப்பதே சிறப்பு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ என்ன பண்ணணும், எப்படியாவது நம்ம இந்த வழியா தான் போய் தரிசிக்கணும். அதனால இந்த வாயிலுடைய காப்பு, இந்த திருக்காப்பு, இறைவனுடைய சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் திருன்ற அடைமொழி செய்வோம். அந்த திருக்காப்பு நீங்குமாறு அந்த வேதங்கள் அடைத்த இந்த திருக்காப்பை நீக்குமாறு நீங்களே என்ன பண்ணுங்க, மெய்ப்பொருள் வன்தமிழ் பாடி அருளும். சிவபெருமானையே மெய்ப்பொருள் என கொண்டு தமிழால பதிகம் பாடி இந்த காப்பினை நீக்கி அருளும்னு திருஞான சம்பந்த பெருமான் அருள்மொழிகின்றார். அவரோட வாக்க சிறமேற்று நம்ம திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் பதிகம் பாடுகின்றார். 10 பாடல் பாடி முடிச்சும் இறைவன் கதவை திறக்கல. உடனே இரக்கம் ஒன்றிலீர் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கடை காப்புல பாடுறாரு. அதாவது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, அது 2 வகையிலையும் எடுத்துக்கலாம். இரக்கமே இல்லாம இருக்கீங்களே ஐயா, அடியார்கள் அருள் செய்கின்றோம், அதாவது விண்ணப்பம் செய்கின்றோம், திறந்து தரிசனத்தை தாருங்கள்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு இரக்கம் ஒன்றிலீர், ஒரே ஒரு, அதாவது ஒன்றுனா என்ன அர்த்தம்னா, ஒண்ணு மட்டும் இல்லை, எல்லையில்லாத கருணையினை உடையவர் நீங்க, இரக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எனக்காக அந்த அரக்கனையே, ராவணனையே என்ன பண்ணீங்க, அடர்த்திட்டீர்கள். இருந்தாலும் அவன் என்ன பண்ணான், தன்னுடைய தவறை உணர்ந்து உங்களை புகழ்ந்து பாட அவனுக்கு ராவணன் என்ற பேரும் வாழ்நாள் 3,000,000 வாழ்நாளும் அதுக்கப்புறம் அந்த சந்திரகாசம் என்னும் வாளும் அந்த பறந்து செல்வதற்கு விமானமும் கொடுத்தீங்க. அப்ப அது போல அந்த ராவணனுக்கே அருள் செய்த நீங்க அடியார்களுக்கு அருள் செய்ய மாட்டீர்களா அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வச்ச உடனே சுவாமி என்ன பண்றாரு, அதுக்கு மேல அடியார்களுடைய விண்ணப்பத்தை மீற மாட்டாமல் அந்த திருக்கதவும் திறந்தது. திறந்த உடனே அடியார் பெருமக்கள் 2 பேர் உள்ளார போறாங்க. அது அந்த இறைவனோட திருவருள். அந்த கதவு திறந்த உடனே எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஆடிய சேவடியார் தம்மடியார் விண்ணோர் ஆர்ப்பு எழுந்தது அகில அண்டம் அனைத்து மூழ்க. அதாவது இந்த உலகத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்லையா, விண்ணுலகத்துல இருக்கிறவங்களும் இந்த அதிசய நிகழ்வை பாக்குறாங்களாம். பார்த்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அகில அண்டம் அனைத்து மூழ்க, எல்லா அண்டமும் இந்த ஓசை, அந்த மகிழ்ச்சி ஆரவாரத்தால் மூழ்கியதான். அந்த அளவுக்கு தொண்டர் குழாமும் விண்ணோர்களும் இந்த அருள் நிகழ்வை போற்றி வணங்கு துதிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருள் நிகழ்வு, ஏன்னா அடியார்கள் பொருட்டு. அது மட்டும் இல்லாம அந்த வேதம் அப்படின்றது, இந்த வேதத்துக்கு இணை, அந்த சமஸ்கிருதத்துல பாடப்பட்ட அந்த வேதம், அதற்கு இணையானது தமிழ் வேதமாகிய தேவார திருப்பதிகம் அப்படின்ற உண்மையை உணர்த்துமாறு, அடியார்கள் பெருமையை உணர்த்துமாறு, 2 அருளாளர்களுடைய பெருமையை உணர்த்துமாறு அந்த திருக்கதவும் திறக்கப்பட்டது. இறைவனுடைய பெருங்கருணையை உணர்த்துமாறு. அதனால அந்த ஒளியானது எல்லா உலகங்களும் மூழ்குமாறு எழுந்தது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு சொன்னோன்னே, கோவிலுக்குள்ளார புகுவார்கள். உச்சி குவித்த செங்கைகளோட தலைமையில கைகளை கூப்பிக்கொண்டே செல்கின்றார்கள். தாயினும் இனிய தங்கள் தலைவனாகிய சிவபெருமானை கண்டு அந்த அன்பினால, அந்த உருக்கத்தினால கண்ணிலிருந்து கண்ணீர் சொரிய மெய்யன்பராகி அப்படியே மெய்யன்பினால விழுந்து வணங்கி விதிர்ப்பு உடம்பெல்லாம் புலகாங்கிதம் அடைந்து, ஏன்னா இறைவன் அத்தகைய அருள் செய்தாரு. எத்தனையோ காலமாக, எத்தனையோ வருடங்களாக அடைக்கப்பட்டிருக்கின்ற கதவை பதிகத்தின் பெருமையை காட்டுவதற்காக திறப்பித்து அந்த கருணையை பாடி போற்றி வணங்கி வெளில வராங்க. வெளியில வந்த உடனே திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் சொல்றாங்க, இதுல ஒரு உண்மையை நோக்கணும். அந்த வேதங்கள் பூஜித்து இறைவனை செல்லும் போது அடைத்து விட்டு சென்றன. இப்ப அடைத்த அந்த திருக்கதவை தான் திருஞான திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் பதிகம் பாடி திறந்துட்டாரு. அரிதில் அதை திறக்கவே முடியாத கதவை திறந்துட்டாரு. அது ரொம்ப சிறப்பா திறந்ததுனால திருப்பி மூட முடியாம போயிட்டா என்ன பண்றது? அப்ப என்ன சொல்றாருன்னா, தினந்தோறும் இந்த திருக்கதவு அடைக்கப்படணும், திறக்கப்படணும். அதற்காக என்ன பண்ணணும், நான் இப்ப திறக்கிறதுக்காக பாடிட்டேன், நீங்க அடைக்கும்படி அதை பாடுங்க, அப்போதான் தினந்தோறும் இந்த வழக்கம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புறம்பு அணைந்த பொழுது இறைவனை தரிசிச்சுட்டு கோயிலுக்கு வெளில வந்துட்டு புகழி காவலரை நோக்கி, அதாவது 586வது பாடல் பெரிய புராணத்துல, திருஞான சம்பந்த பெருமான் புராணத்துல, புறம் அணைந்த பொழுது புகழி காவலரை நோக்கி நிறங்கிலர் மணிக்கபாடம் நீக்கமும் அடைப்பும் நிற்க
திறந்தவாறு அடைக்க பாடி அருளும் நீர் என்றார். தீய மரம்புரி அமனர் செய்த வஞ்சனை கடக்க வல்லார். அதாவது புறம் வந்து அணைந்த இறைவனை இவ்வாறு திறக்கப்பட்ட கதவின் வழியாக உள்ளே சென்று இறைவனை அன்போடு கண்ணீர் பொழிந்து அழுது வீழ்ந்து வணங்கி பதிகம் பாடி வெளில வராங்க. அப்படி வந்து புறம் வந்து அணைந்த பொழுது புகழி, அப்படி சீர்காழியில 12 பேர்கள்ல ஒண்ணு புகழி. தேவர்கள் நீயே சரண், அந்த அசுரர்களுடைய கொடுமையிலிருந்து காக்க வேண்டும்னு இறைவனை புகலிடமாக அடைந்ததால் புகழி என்ற பெயர் பெற்ற அந்த சீர்காழி காவலரை நோக்கி நிறம் கீழர் மணிக்கபாடம். அதாவது என்னன்னா பல அந்த அந்த கதவு எப்படிப்பட்ட அந்த கதவு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஒளி வீசுதான். ஏன்னா நிறைய அழகிய மணிகள் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த மணிகள் பதிக்கப்பட்டிருக்கு. கபாடம்னா கதவு. இந்த இறைவனுடைய அபிமுக திருவாயில் அந்த ராஜகோபுரத்துல இருக்கிற பதிக்கப்பட்டிருக்க அந்த கதவு பாத்தீங்கன்னா நிறைய மணிகளால் பதிக்கப்பட்டு மிக அழகாக ஒளி வீசக்கூடியதாக அந்த கதவு விளங்குகின்றது. அந்த கதவு வந்து தினந்தோறும் என்ன பண்ணணும், தாழ் நீக்கப்படணும், திருப்பியும் இறைவன் தரிசிச்சுட்டு முடியும் பொழுது அடைக்கப்படணும். அதனால இது இது எப்போதும் நடக்கணும். அதனால திறந்தவாறு இது திறக்கிறது, இது திறந்தாச்சு. இப்ப பதிகம் நான் பாடி திறந்துட்டேன், இது வந்து அடைக்கும்படி நீங்க என்ன பண்ணணும், அருளும் நீர் அருள் செய்ய வேண்டும். ஏன்னா இது எளிதில் இது வேதங்களால காப்பிடப்பட்டது. வேற யாராலையும் எளிதில் இது திறக்கவும் முடியாது, அடைக்கவும் முடியாது. இதை திறக்க வந்து நான் பாடிட்டேன். இப்ப அடைக்க திருஞான சம்பந்த பெருமானே நீர் பாடி அருளும்ட்டு திருநாவுக்கரசு நாயனார் விண்ணப்பம் செய்கின்றார். அடைக்க பாடி அருளும் நீர் அப்படின்னு சொன்ன உடனே என்றார். யார் சொன்னவர்னா தீய மரம்புரி அமனர் செய்த வஞ்சனை கடக்க வல்லார். அதாவது மரம்னா என்னன்னா அறத்திற்கு எதிரானதுதான் மரம், தீய செய்கைகள். அது போல அந்த தீய செய்கைகளையே புரிகின்ற அமணர்கள் அவர்கள் செய்த வஞ்சனையெல்லாம் வெல்ல வல்லாராகிய திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் இவ்வாறு திருஞான சம்பந்த பெருமானுக்கு அருளி செய்கின்றார். நமக்கு தெரியும் இல்லைங்களா, நீற்றறையில பூட்டிய பொழுதும் உண்ணுவதற்கு வந்து நஞ்சு கலந்த பார் சோற்றை கொடுத்த பொழுதும், அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவரை வந்து யானையை விட்டு மிதிப்பிக்க செய்த பொழுதும் கல்லோடு சேர்த்து கடல்ல கட்டி போட்டாங்க இல்லையா. அப்ப அந்த மாதிரி செய்த அமரர்களுடைய வஞ்சனைகளை எல்லாம் கடந்து வெல்ல வல்லவர் ஆகிய, தெய்வமே சற்சமயம் என்பதை உணர்த்த வல்லவர் ஆகிய திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் இவ்வாறு திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் பெருமானுக்கு விண்ணப்பம் செய்கின்றார். இது எப்போது என்ன பண்ணணும், தினந்தோறும் இறைவனுடைய தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடைக்கணும், அடுத்த நாள் திறக்கணும். அதனால திறக்க பாடிட்டா நீங்க அடைக்க பாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அன்று அரசு அருளி செய்ய அருமறை பிள்ளையாரும் வென்றி வெல்விடையார் தம்மை விருப்பினால் சதுரம் என்னும் இன்தமிழ் பதிகம் பாடல் இசைத்திட 2 பாலும் நின்ற அக்கதவு காப்பு நிரம்பிட அடைத்தது அன்றே. இவ்வாறு திருநாவுக்கரசு நாயனார் சொன்ன உடனே திருஞான சம்பந்த பெருமான் என்ன பண்றாருன்னா அருமறை பிள்ளை இல்லையா, அந்த மறைகளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது அரிய மறை, அருமறைன்னு சொல்றோம். ஏன்னா இறைவனுடைய மொழியாக விளங்குகின்றது இந்த மறையானது, வேதமானது இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம திருமந்திரம் எப்படி அந்த வேதத்தை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்தை விட்ட அறம் இல்லை. நம்ம அறம்னு சொல்றோம், ஆனா வேதம்ன்றது வேறொரு மொழியில இருக்கிறதுன்றதுனாலே நம்ம வந்து அதை கணக்கிலே சேர்த்துக்கிறது இல்லை. திருமந்திரத்துல என்ன சொல்றாரு, இந்த சைவ ஆகமங்கள் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல என்ன கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கோ அந்த கருத்துக்கள் தான் புராணங்களிலே கூறப்படுகின்றது. வேதங்கள் என்ன கருத்து கூறப்பட்டு இருக்கிறதோ அதுதான் வந்து மிக சிறப்பாக ஆகமங்களிலே எடுத்து கூறப்பட்டிருக்கின்றது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், வேதம் பொதுவானால் அந்த ஆகமங்கள் சிறப்பு. அதுல இருக்கிற சிறப்புக்குரிய பகுதிகள் வந்து ஆகமங்கள். வேதம் எல்லோருக்கும் உரியது, ஆகமங்கள் யார் யாருக்கு உரியதோ அந்த எல்லா ஆகமும் எல்லாருக்கும் உரியது கிடையாது. அவங்கவுங்க தன்மைக்கு ஏற்ப அதுல ஒரு சில பகுதிகள் வந்து கற்று தேர கடவர்கள். அப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அத்தகைய எல்லா அறங்களும் வேதத்தை விட்டு அறம் இல்லை, வேதத்தை விட்டுட்டா அது அறமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேதத்துல எல்லா அறமும் சொல்லப்பட்டிருக்கின்றது, போற்றப்பட்டிருக்கின்றது.
வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள்ள. அதாவது நம்ம என்னெல்லாம் கடைபிடிக்கணுமோ என்னெல்லாம் ஓதணுமோ அந்த அந்த அறங்கள் எல்லாமே வேதத்தில் போற்றி அருளப்பட்டிருக்கின்றன என்று சொல்றாங்க. அது போல ஒரு சிறந்த வேதம். அதனாலதான் அது அருமறை சொல்றான். அந்த அந்த அருமறையை ஓதாது உணர்ந்தவர் இல்லையா, ஞான போனகர்னு சொல்றாங்க. ஓதாமலே என்ன பண்ணாரு, அந்த வேதத்தை உணர்ந்தவர். அத்தகைய அருமறையை ஓதாது உணர்ந்த திருஞான சம்பந்த பிள்ளையாரும் என்ன பண்றாருன்னா, வென்றி வெல்விடையார் தம்மை விருப்பினால் சதுரம் என்னும், அதாவது வெற்றி பொருந்திய இந்த விடையினை ஏறி வருபவர் ஆகிய சிவபெருமானை விரும்பி அன்போடு சதுரம் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடலை பாடுகின்றார். இன்னும் இன்தமிழ் பதிகம், அதே இனிய சுவை உடைய நன்மை பயக்கின்ற அந்த தமிழ் அந்த பதிகத்தை இசைக்கின்றார், பாடலோடு பாடுகின்றார். பாட இரண்டு பாலும் நின்ற அக்கதவு காப்பு நிரம்பிட அடைந்தது அன்றே. அதாவது ஒரு கதவு ரெண்டு பகுதியா இருக்கு இல்லையா, அந்த கதவு என்ன ஆகுது, திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் பாடினதுனால ரெண்டா அப்படி பிரிஞ்சு இருந்தது. அது என்ன ஆகுதுன்னா, நின்ற கதவு, அப்படி இருந்த கதவு காப்பு நிரம்பிடத்தால் கொள்ளும்படி அடைத்தது அன்றே. அந்த ஒரு பாடல், முதல் பாடல் பாடின உடனே அது உடனே காப்பிடப்பட்டது, அதாவது அடைக்கப்பட்டது. இன்னொரு அதிசயம் பாருங்க. ஏன்னா அந்த முதல் பாடல்ல அந்த திருஞான சம்பந்த பெருமான் செய்த விண்ணப்பம் அது போல நம்ம பாடல் பார்க்கும்போது தெரியும். அது மாதிரி அவர் சிறப்பா ஒரு விண்ணப்பம் வச்ச உடனே இந்த முதல் பாடல் முடிந்த உடனே நமக்கு தெரியும், பதிகம்னாலே 10 பாடல்கள் கொண்டதுதான் பதிகம்னு சொல்லுவோம். இந்த 10 பாடல்ல முதல் பாடல் பாடின உடனேவே தன்னுடைய குமாரர் ஆகிய திருஞான சம்பந்த பெருமான் வச்ச உடனே என்ன பண்றாருன்னா, உடனே சுவாமி என்ன பண்றாரு, கதவை அடைத்து அருள் செய்தார் அப்படின்றாங்க. உடனே அடியார்களுடைய அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. அடைத்திட கண்டு சண்பை ஆண்தகை யாரும், சண்பைனா சீர்காழியில இருக்கிற 12 பேர்ல இதையும் ஒண்ணுன்னு சொல்லுவோம். ஆண் தகையார் ஏன் திருஞான சம்பந்த பெருமான ஆண் தகையார் சொல்றோம்னா, கொண்ட பக்தியில ஒரு வீரம் கொண்டவர்கள் தான் ஆண் தகையார். வீரம்னா என்னன்னா, அந்த பக்தி பிறழக்கூடாது, எந்த நிலையிலும் பிறழக்கூடாது, அதுல ஒரு உறுதியா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் ஆண் தகையார்னு சொல்லுவோம். அப்படி கொண்ட சிவபக்தியிலே மிகுதியான உரைப்பு கொண்டவர்கள், மிகுந்த உறுதி கொண்டவர்கள், அவங்கதான் ஆண் தகையார். அப்படிப்பட்ட சீர்காழி பிள்ளையார் ஆகிய திருஞான சம்பந்த பெருமான் இது என்ன முடிக்கணும் இல்லையா, ஒரு பதிகம்னா 10 பாடல் இருக்கும், அதுக்கப்புறம் திருக்கடை காப்பு இருக்கும். முதல் பாடல்ல மூடினாலும் நம்ம கருத்து நிறைவேறி விட்டது, இருந்தாலும் இறைவனை போற்றி வணங்க வேண்டும், முழுமையா பதிகம் முடிக்கணும். அதனால என்ன பண்றாருன்னா, அஞ்சொல் தொடைத்தமிழ் ஆழியாரும் தொழுதேன. திருஞான சம்பந்த பெருமானும் இங்க அஞ்சல் தொடைத்தமிழ் ஆழியாருன்னா திருநாவுக்கரசு நாயனார குறிப்பிடுறாங்க. அவர் என்னன்னா, இனிமையான சொற்களை தொடுத்து, எப்படி பூக்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்த்து தொடுத்து மாலையா கட்டுறாங்களோ, சிறந்த சொற்கள். அதனாலதான் நாவுக்கரசன் என்னும் அருள்நாமம் இறைவனால் வழங்கப்பட்டது. அது போன்ற அந்த இனிமையான சொற்களால் அந்த சொற்களை அப்படியே தொடுத்து எடுத்து அந்த தமிழ் மாலையாக சாத்தி அருளுகின்ற தமிழை ஆளக்கூடிய திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் தொழுது எழ இவ்வாறு அடைச்சத உடனே, ஏன்னா இறைவன் திருவருள் நிகழ்ந்த உடனே அடியார்கள் வணங்கி அதை போற்றுவார்கள். அது போல கதவு அடைச்ச உடனே 2 பேர் என்ன பண்றாங்க, தொழுது கீழே விழுந்து இறைவன் திருவருளை போற்றுகின்றார்கள். தொண்டர் ஆர்த்தார், எல்லாம் மிகுதியான ஆரவாரம், மகிழ்ச்சியினால இறைவன் நாமத்தை சொல்லி ஆரவாரிக்கின்றார்கள் தொண்டர்கள். புடை பொழிந்து இழிந்தது எங்கும் பூமழை, வானவர்கள் என்ன சொன்னோம் இல்லையா, விண்ணவர்களும் என்ன பண்றாங்க, வரும்போதும் வரவேற்றாங்க, கதவு திறக்கும் போதும் எல்லாரும் மகிழ்ந்து பூமாரி பொழிந்தார்கள். இப்போ என்ன ஆகுதுன்னா, புடை பொழிந்தது, எங்க பார்த்தாலும் புடைனா பக்கங்கள் எல்லாம் பொழிந்ததான், நிறைய இருந்தாதான் மழையே பொழிந்ததுன்னு சொல்லணும். அதே போல பூக்கள் மழை போல பொழிந்தது, எங்கும் பூமழை, எங்க பார்த்தாலும் பூமழை பொழிந்தது. புகழிவேந்தர் நடைத்தமிழ் பதிக மாலை நிரம்பிட நவின்று போற்ற. இந்த புகழிவேந்தர் ஆகிய திருஞான சம்பந்த பெருமான் இந்த நடைத்தமிழ்னா நமக்கு நன்னடையை உணர்த்துகின்ற தமிழ், நன்னடைனா நன்னெறியை உணர்த்துகின்ற தமிழ். இந்த பதிகத்தை அவரு நிரம்பிட நவின்று போற்ற, இந்த 10 முடிச்சு அவர் என்ன பண்றாருன்னா, தன் திருவாக்கால் அதை சொல்லி இறைவனை போற்றுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிகம் பாடி அருளப்பட்ட அந்த அருள் நிகழ்வை சேக்கிழா பெருமான் இவ்வாறு பெரிய புராணத்தில் போற்றி அருளுகின்றார். இப்ப அந்த பதிகத்தோடைய தல வரலாறு பார்ப்போம்.
ரொம்ப சிறப்புக்குரிய அருள் திருத்தலம். அந்த இந்த வேதாரண்யம் அப்படின்ற இந்த அருள் திருத்தலம் வந்து வேதங்கள் பூஜித்து வணங்கியதுனால ஆரண்யம்னாலே காடு இல்லைங்களா. அப்போ வந்து வேதங்கள் பணிந்து வழிபட்டு அந்த காடு, அதுதான் வந்து வேதாரண்யம் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல திருமறைக்காடு அப்படின்னு சொல்லி அந்த வழங்குறோம். அத இதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முசுகுந்த சக்கரவர்த்தி நமக்கு தெரியும் அந்த அருள் வரலாறு. தியாகேச பெருமானை வந்து இந்திரனுக்கு அவர் உதவி செய்தார். ஆச்சரியமா இருக்கு. இந்திரனுக்கே வந்து மனுஷங்களாம் உதவி செய்ய முடியுமானா முடியும். தியாகராஜ பெருமான் லீலையில பார்த்திருக்கோம் நம்ம. முசுகுந்த சக்கரவர்த்தி மட்டும் இல்ல, பாஸ்கர சோழ மன்னன் அப்படின்ற ஒரு மன்னனும் இது போல வந்து ஒரு காலத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்திரன் வந்து பல காலம் அசுரர்களோட போர் புரிந்து அதனால ரொம்ப வலிமையற்று இருக்கும் பொழுது அவனால வந்து அரசாட்சி செய்ய முடியல. அப்ப திருவாரூரை ஆண்ட அந்த சோழ அரசனாகி அந்த பாஸ்கர மன்னனை வந்து அவனுடைய பக்தி நலன்களை கொண்டு அந்த தேவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சிறிது காலம் நீங்க வந்து சொர்க்கத்தையும் ஆட்சி செய்யணும்னு சொன்ன உடனே இந்த மனுஷ உடலோடையே சென்று ஒரு ஆட்சி செய்வார். அந்த இந்திரனுடைய இந்த நோயை நீக்கவும் அருள் செய்து அங்கேயும் சிறப்பாக ஆட்சி செய்வார். அத்தகைய பெருமைக்குரியவர்கள் இந்த தமிழ்நாட்டு அரசர்கள், சோழ அரசர்கள். அப்போ அது அதே போல் முசுகுந்த சக்கரவர்த்தியும் அது இந்திரனுக்கு உதவும் பொழுது இந்திரனுடைய இறைவனுடைய திருவருளால இந்திரன் தேர்ந்து ஒரு 7 தியாகராஜ திருவுருவங்களை பெற்று கொண்டு வருவார். அதுல வந்து அந்த 7 திருத்தலங்கள்லயே அந்த 7 திருமூர்த்தங்களை வைத்து இப்போது வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். அதுல ஒரு திருத்தலம் தான் இந்த வந்து திருமறை காடாகிய அருள் திருத்தலம். இங்க இருக்கிற அந்த விடங்க பெருமானுக்கு புவன விடங்கர் அப்படின்ற அருள் நாமத்தோடு எழுந்தோடு இருக்கின்றார். நடனம் வந்து அம்ச நடனம். இதே ஒவ்வொரு தியாகராஜ பெருமானுக்கு ஒரு வகை நடனம் இருக்கும். இங்க வந்து அம்ச நடனம். அம்சம்னா அன்னப்பறவை போன்ற நடனம் புரிபவர் அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து சுவாமியுடைய திருநாமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறைக்காட்டு மணாளர் அப்படின்ற நாமம். மறைக்காட்டு ஈசர், மறைக்காட்டு மணாளர் அப்படின்னு சொல்றோம். வேதாரண்யேஸ்வரர் சொல்றோம். இறை வந்து யாழை பழித்த மொழி அம்மை அப்படின்னு, அதாவது அவங்களோட மொழி, அந்த சொற்கள் எவ்வளவு இனிமையா இருக்குன்னா யாழை கூட பழிக்கின்ற அளவுக்கு மிக இனிமையான சொற்களை பேசுபவர் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு இறைவியோட நாமம் அவ்வாறு அமைந்திருக்கின்றது. தீர்த்தம் பாத்தீங்கன்னா வேத தீர்த்தம் மற்றும் வந்து இந்த கடல் துறை இருக்கு இல்லைங்களா, கடற்கரை, அந்த கடல் துறை அதுவும் வந்து இந்த கோயிலுக்குரிய தீர்த்தமாகவே கருதப்படுகின்றது. விருட்சம் வந்து வன்னி விருட்சம். மூவரால் பாடல் பெற்ற பெருமைக்குரியது இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்தோட மற்ற சிறப்புகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு எலி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, அப்பெல்லாம் நெய்ல தான் அதிகமா விளக்கு ஏத்துவாங்க. இப்போ அதே போல வந்து அந்த திருக்கோயில்ல அந்த கர்ப்ப கிரகத்துல ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு இருக்கின்றது. அது வந்து நெய் ஊத்தி ஏற்றிருக்காங்க. ஒரு எலி வருது, வந்து அந்த நெய்யை உண்ண வேணும் அப்படின்ற ஒரு கருத்தோட தான் வருது. அதுக்கு தெரியாது இது வந்து திருவிளக்க தூண்டணும், ஏத்தணும், அது மிக சிறப்புக்குரியதுன்னு அதுக்கு தெரியாது. அந்த நெய்யை வந்து உண்ண வேண்டும்ன்ற ஆசையினால வருது. அப்படி உண்ணும்போது அது உண்ண வரும்போது அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த சுடர் அது மேல பட்டு சுடுது. உடனே என்ன பண்ணுது, அது அது தெரியாம என்ன பண்ணுது, அந்த திரிய தூண்டி விடுது. அப்போ சுடர் விட்டு அந்த ஒளி அந்த அந்த விளக்கு இன்னும் பிரகாசிக்கின்றது. இந்த சுடர் நல்லா வந்து எரிய வச்சு அந்த ஒரு புண்ணியத்தினாலேயே வந்து அந்த எலி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அடுத்த பிறவியில மாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கின்றது. மகாபலின்னு சொல்லுவோம் இல்லையா. நமக்கு தெரியும் அந்த சக்கரவர்த்தி வந்து கேரள நாட்டை வந்து ஆண்டார் அப்படின்னு தெரியும் இல்ல. அது போல ஒரு எலிக்கு, அந்த ஒரு உயிருக்கு கூட வந்து ஒரு ராஜன் ஆகின்ற தன்மையை வந்து அளித்தவர் வந்து மறைக்காட்டு ஈசர். அது வந்து அந்த அருள் நிகழ்வு இந்த திருத்தலத்துலதான் நடந்துச்சு. அடுத்தது அகத்தியருக்கு நமக்கு தெரியும் இல்லையா, அகத்தியருக்கு திருமண காட்சியை வந்து எங்கெல்லாம் அவர் நினைக்கிறாரோ அங்கெல்லாம் திருமண காட்சியை தருவதாக இறைவன் அருள் செய்தார். அது போலவே வந்து இங்கேயும் வந்து அருட்காட்சியை காண வேண்டும் நினைக்கும் பொழுது இறைவன் தன்னுடைய திருமண காட்சியை தந்து அருளுகின்றார். இப்பயும் வந்து அந்த லிங்க மூர்த்தத்துக்கு பின்னாடி சுவாமியும் அம்பாலும் அந்த திருமண காட்சியோட தரிசனம் தர்றதை வந்து பார்க்க முடியும். இன்னொரு சிறப்பு என்ன இந்த திருத்தலத்தை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ராமர் வந்து பூஜித்தார். ராவணனை கொன்ற பழி தீர
ராவணனை கொன்று அந்த போர்ல முடிஞ்சு ராவணனை கொன்றதுக்கு அப்புறம் அந்த பழி தீர வந்து மறைக்காட்டு ஈசரை வணங்கி அருள் பெறுகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பிரம்மன் இங்க வந்து இறைவனை பூஜித்து வேத உபதேசமும், ஏன்னா வேதங்களால் பூஜிக்கப்பட்ட இறைவன் சிறப்பாக வந்து அந்த வேதத்தோட சாநித்தியம் நிறைஞ்சிருக்கும். அதனால பிரம்மன் வந்து பூஜித்து இறைவனிடமிருந்து அந்த வேத உபதேசம், ஏன்னா அந்த வேதத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவன் அந்த படைத்தொழில் தொழிலே செய்கின்றார் இல்லையா. இப்ப அந்த வேதத்தோட உபதேசமும் இந்த சிருஷ்டி எப்படி செய்யணும் அப்படின்ற அந்த வல்லமை, சிருஷ்டி செய்கின்ற அந்த வல்லமையும் இறைவன் திருவருளால் அவர் இங்க வணங்கிதான் பெறுகின்றார். அப்புறம் தெரியும் பிரம்மா இது விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷி பட்டம் பெறுகின்றார். அந்த வந்து இந்த திருத்தலத்தை இறைவனை வணங்கிதான் பிரம்ம ரிஷி பட்டம் பெறுகின்றார். இது போல வந்து பல நிறைய அரிய சிறப்புகளை உடையதாக இந்த திருத்தலம் விளங்குகின்றது. இந்த திருத்தலத்துல வந்து அருமையான பதிகம். இப்ப சாந்தா அம்மாட்ட வந்து நான் கேட்க மாட்டேன் இந்த பதிகம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இறைவன் திருவருளாலையும் அம்மா அப்படி சிறப்பா எப்பவுமே வந்து ரொம்ப சிறப்பான அருட்பதிகங்கள் தான் தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. அது போல இந்த அருட்பதிகம் வந்து எனக்கு இறைவன் திருவருளால் நேர்ந்தது. இந்த தலைப்பு என்ன சொல்றாங்கன்னா, கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே அப்படின்றது தலைப்பு. முதல் பாடல்ல முக்கியமான விண்ணப்பம் வச்சார் இல்லையா, அதுதான் இந்த வரி வந்து மிக சிறப்பாக விளக்குகின்றது. கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே, இறைவனுக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார் நம்முடைய காழி வேந்தராகிய திருஞான சம்பந்த பெருமான். என்ன கருத்து அப்படின்னு சொன்னா, கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே, என்னுடைய கருத்து நான் பாடுகின்ற பதிகத்திலே சொல்லப்படுகின்ற கருத்து யாதெனில் என்ன விண்ணப்பம் வைக்கிறேன்னா, இந்த கதவானது திருக்காப்பு கொள்ள வேண்டும், அடைக்கப்பட வேண்டும், தாளிடப்பட வேண்டும், அதற்கு அருள் செய்வாய் இறைவா அப்படின்றார் இல்ல. ஏன்னா அடியார்கள் பெருமை விளங்கவும் அந்த வேதத்திற்கு மறைக்கு இணையானது தமிழ் வேதமாகிய தேவார பதியங்கள் என்பதை உணர்வதற்கும் அடியார்கள் எல்லாம் என்ன பண்ணணும், அந்த நேர் வழியில சென்று இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்கும், இறைவனுடைய கருணை அடியார்களுக்கு அருள் செய்கின்ற கருணையை உணர்த்துவதற்கும், அதற்காக என்ன பண்றாருன்னா, இந்த கதவை நீங்க என்ன பண்ணணும், காப்பிட செய்ய வேண்டும். அந்த கருத்தை வைத்துக் கொண்டுதான் என்ன பண்றாரு, அதை விண்ணப்பித்து இந்த பதிகத்தை பாடுகின்றேன் அப்படின்ட்டு ஒரு முதல் பாடல் பாடுறாரு. அதுதான் இந்த அருள் வரி. கதவம் திருக்காப்பு, ஏன்னா சுவாமியோட சம்பந்தப்பட்ட அந்த திருக்கதவு, அபிமுக திருவாயிலில் அமைந்திருக்கின்ற அந்த திருக்கதவு காப்பு கொள்ள வேண்டும் என்று கருத்தால் பதிகம் பாடுகின்றேன் அப்படின்ற அந்த தலைப்பு இருக்கு. இப்போ முதல் பாடல் பதிகத்துக்குள்ள இருக்கும். முதல் பாடல், சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா, இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே. அருட்பதிகம், ஒப்பில்லாத அருட்பாடல். இந்த ஒரு பாடலை கேட்ட இறைவன் என்ன பண்றாரு, மகிழ்ந்து அந்த திருக்கதவம் வந்து காப்பு கொள்ள செய்கின்றார். சதுரம் மறைதான் மறைதான் துதி செய்து வணங்கும். சதுரம்னா 4 வேதங்கள் இல்லையா, அதாவது 4 வேதங்கள் தெரியும், ரிக் யஜுர் சாம அதர்வன வேதங்கள். அந்த வேதங்கள் ஏன்னா அந்த வேதங்கள் அந்த உரு கொண்டு வந்து மனுஷங்க மாதிரி உரு கொண்டு வந்து என்ன பண்ணுது, சுவாமியை போற்றி மலர்களால் போற்றி அர்ச்சித்து துதித்து பாதத்தினை வணங்கி அருள் பெற்று செல்கின்றார்கள். அத்தகைய சிறப்பு பொருந்திய தலம் இல்லையே, அதுதான் முதல் வரியிலேயே குறிப்பிடுகின்றார். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும். அந்த 4 வேதங்களும் என்ன பண்ணுது, உன்னை போற்றுகின்றது, உன்னுடைய ஒப்பில்லாத கருணையினை. இல்ல வேதங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். இதுதான் நமக்கு வந்து திருவாசகத்துல சொல்றாங்க, நம்பனையும் ஆமாக்கேல் நான்மறைகள் தாமரியா எம்பெருமான் ஈசா வென்று ஏத்தினகான் சாழலோ. வேதங்களால கூட முழுமையாக அறிய முடியாதவன் பரம்பொருளாகிய சிவபெருமான். ஆனா என்ன பண்ணுது வேதங்கள், எம்பெருமானே ஈசா என்று ஓதிக்கொண்டே, அதாவது இறைவனது புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றது. அவ்வாறு அந்த வேதங்கள் என்ன பண்ணும், எப்போதும் வேதங்கள் இறைவனை போற்றி கொண்டே இருக்கின்றது. அந்த வேதங்கள் என்ன பண்ணுது, துதி செய்கின்றது, உன்னை போற்றுகின்றது, துதி செய்து வணங்கும், உன்னை போற்றி வணங்குகின்றது இந்த திருத்தலத்தில். அத்தகைய இறைவனுடைய அந்த திருத்தலத்துல இன்னும் எப்படி சிறப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா. இந்த வேதங்கள் அது உன்னை துதிக்கின்றது, வணங்குகின்றது இந்த திருத்தலத்திலே. இந்த திருத்தலமானது அழகிய, மதுரம்னா இனிமையான, இந்த இனிமைனா நிறைய வந்து வாசனை தருகின்ற பூக்கள், அப்புறம் வந்து நல்ல சுவையான கனிகளை கொண்டது, குளிர்ந்த காற்றை தரக்கூடியது, அதனால இனிய பொழில்கள் சொல்றோம். இது போன்ற
பொழில், இனிமையான பொழில்கள்லாம் சோலைகள். இப்போ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மறைக்காடு, அந்த கோயிலை சுத்தி எப்படி அழகா இருக்குன்னு சொன்னா நிறைய இனிமை தருகின்ற பொழில்கள் சோலைகள்லாம் சூழ்ந்து இருக்கின்ற மறைக்காட்டு உரை இறைவா மைந்தனே அப்படின்னு சொன்னா வலிமை உடையவனே இல்லையா, ஒப்பில்லாத அருள் செயல்களை செய்ய வல்ல, நினைத்த சங்கல்ப மாத்திரம் சொல்லுவாங்க, நினைத்த மாத்திரத்திலே எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் இறைவன் நிகழ்த்தி அருளக்கூடிய ஆற்றலை உடையவர். அதனால மைந்தனேன்றாங்க, வலிமை உடையவனே, வல்லவனே, உன்னை வந்து வேதங்கள் போற்றி துதி செய்து வணங்கின இந்த திருத்தலத்தில். இப்ப வந்து இறைவனுக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார், என்னன்னா இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்கு. அதாவது இது எப்படி எடுத்துக்கணும், இது நன்கு வைத்து அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னன்னா இறை அருள் செய்க எனக்கு என்னன்னா, உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே, உன்னுடைய கதவு அபிமுக திருவாயில இருக்கிற கதவு திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே, திருக்காப்புனா தாழிடப்படணும் அடைக்கப்படணும்ன்ற கருத்தால நம்ம என்ன பண்றோம், நான் பாட்டு பாடுறேன் பதிகம் பாடுறேன், இதை நன்கு வைத்து இதை நன்மையாக முடி, நம்ம செய்கின்ற காரியத்தை சிறப்பா முடி நன்மையா முடின்னு சொல்றோம்ல. இப்ப என்னுடைய விண்ணப்பத்தை நன்மையாக முடி, அதுவும் எப்படி முடின்னு சொல்றாரு இறைனா உடனே செய்கின்றார். அதனாலதான் திருஞான சம்பந்த பெருமான் இறைவனுக்கு தொண்டரும் இல்ல, தொண்டர் மட்டும் இல்ல குமாரரும் இல்லையா, அதனால என்ன பண்றாரு, அவர் சொன்ன உடனே சுவாமி செஞ்சிடுறாரு. நான் உனக்கு விண்ணப்பம் வைக்கிறேன், இந்த திருக்கதவானது காப்பு கொள்ளணும்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ற, இதை நான் முடித்து கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும், உடனே கொடுக்கணும். அதாவது இறைனா உடனே விரைவாக இதனை செய்ய வேண்டும், இது நன்கு வைத்து என்னுடைய கருத்தை நன்றாக முடிக்க வேண்டும், இறை உடனே அதை செய்யணும், அருள் உடனே என்ன பண்ண அருள் செய்க, உடனே அருள் செய்க, திருக்கதவம் திருக்காப்பு கொள்ள வேண்டும்ன்ற கருத்தால் விண்ணப்பிக்கின்றேன், இதை நன்மையாக உடனடியாக செய்து அருள்வாயாக அப்படின்னு முதல் பாடல் சொல்றார். சொல்லி முடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா கதவம் தாழிடப்படுகின்றது. இருந்தாலும் அது இந்த பதிகத்தை முழுவதும் ஓதி இறைவனுடைய பெருமையை அடியார்கள் உணரணுன்றதுக்காக அடுத்தடுத்த பாடல்களை திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளுகின்றார். இரண்டாவது பாடல், இந்த பதிகத்திலே வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் இந்த இந்த வேதாரணத்தை போற்றி இருக்கார்கள். அதுல வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் என்ன பாடி இருக்காருன்னா அம்மையுடைய நாமத்தை போற்றி பாடி இருக்கின்றார், யாழினும் வெண்மொழி அம்மைன்னு. அதே போல வந்து இங்க வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அங்கங்களும் மறை நான்கும் உடன் விரித்தான் இடம் அறிந்தோம். இங்க இருக்கிற இறைவன் என்ன பண்றாருன்னா, தமக்கு தெரியும் 4 வேதங்கள் 6 அங்கங்கள் 6 பார்ட்ஸ் சொல்லுவோம், இதையெல்லாம் உடன் விரித்தான், இதனை விரித்து உலகத்தவருக்கு அருளியவன் இறைவன், அவன் வீற்றிருக்கின்ற இடம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கே தெரியும் வேதத்தின் பொருளானவன் இறைவன், வேதம் ஓதுபவன் இறைவன், வேதத்தின் முதலானவன், வேதத்தின் முதல் வந்து ஓம் அப்படின்ற பிரணவம் இல்லைங்களா, வேத முதல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா திருமாலும் பிரம்மனும் அறிய முடியா அனலுருவா சுவாமி இருந்தாங்க, தோன்றின பொழுது அதுல இருந்து முதல்ல வந்த அருள் ஒளி ஓம் அப்படின்றதான். அதுக்கப்புறம் அதுல இருந்துதான் வேதங்கள் தோன்றியதுன்னு பார்த்தோம். ஏன் மூன்று கடவுள்களும் வந்து அந்த ஓம் அப்படின்ற பிரணவத்துல இருந்து தான் தோன்றுனாங்க. முக்குணங்கள் இது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்ப வேதத்தோட முதல்னா ஓம். அப்ப அந்த ஏகாட்சரமாகிய வேத முதல்வனாகவும் வேதமாகவும் வேதத்தின் பொருளாகவும் வேதத்தின் முடிவுனா அதோட கருத்தாகவும் யாவமாக விளங்குபவன் இறைவன் தான். அத்தகைய இறைவன் வந்து அங்கதான் வந்து அந்த பொருளை விரித்து கூறுகின்றான், அவனை வீற்றிருக்கின்ற இடம் வேதாரண்யம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து போற்றி பாடுகின்றார். இரண்டாவது பாடல், சங்கம் தரளம் அவைதான் கரைக்கு ஏற்றும் வங்க கடல் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா, மங்கை உமைபாகமும் ஆக இது என்கொள் கங்கை சடைமேல் அடைவிட்ட கருத்தே. அது ஒரு சிறப்பான அருள் கருத்து. கடற்கரையில என்னென்ன வளங்கள் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க பாருங்க. சங்கம் தரளம் அவைதான் கரைக்கு ஏற்றும், சங்குகள் நிறைய கடற்கரை ஓரைப்பையும் போய் பாத்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டியா அழகா என்ன இருக்கும், சங்குகள் நிறைய வந்து அந்த அலைகள் வந்து அப்படியே ஓரத்துல வந்து பரப்பி வச்சிருக்கும். அது போல சங்குகளும் தரளம்னா முத்துக்கள், சங்குகளும் நிறைய முத்துக்களும் அவைதான் கரைக்கு ஏற்றும், அதாவது வீசும் எரிகின்ற அந்த அலைகள் என்ன பண்ணுதான் கொண்டு வந்து
சங்குகளையும் முத்துக்களையும் கொண்டு வந்து கரையில் வீசுகின்றது. எந்த கடல்னா வங்கக்கடல். ஏன்னா வங்கக்கடல் கரையோரம் தான் திருமறைக்காடு அமைஞ்சிருக்கு இல்லையா? அந்த வங்க கடலானது அந்த அலைகள் மூலம் என்ன பண்ணுது, அந்த முத்துக்களையும் சங்குகளையும் கொண்டு வந்து கரையில் ஏற்றுகின்றது, எரிகின்றது. அத்தகைய வங்கக்கடல் சூழ்ந்து இருக்கின்ற மறைக்காட்டில் உரைகின்ற இறைவனே, வலிமை உடையவனே சொல்லிட்டு, மங்கை உமை பாகமும் ஆக. சுவாமி எப்படி சொல்றாரு பாருங்க, மங்கை உமை பாகமும் ஆக. உன்னுடைய ஒரு பாதியே என்ன பண்ணிட்ட, அம்பாளுக்கு கொடுத்துட்ட இல்லையா? உமை அன்னைக்கு கொடுத்துட்டாங்க. உமை அன்னை அந்த தவம் செய்து வேண்டுகின்றார்கள். ஏன்னா இறைவனுடைய பாதியாக வேணும்னு சொல்லிட்டு தவம் செய்யும் போது இறைவன் என்ன பண்றாரு, அம்மையுடைய அந்த தவத்துக்கு இறங்கி தன்னோட இடபாகத்துல சேர்த்துக்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் இங்க சொல்றாங்க. அப்படி ஒரு பாகம் முழுவதும் நீ பெண்ணுக்கு கொடுத்துட்ட, உன்னோட மனைவிக்கு கொடுத்துட்ட, அது போதாது, அதுக்கப்புறம் வேற தலை மேல என்ன கங்கையை வேற ஏன் வச்சிருக்க அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? இது இகழ்வது போல இருந்தாலும் புகழ்வது போலதான். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, மங்கை உமை பாகமும் ஆக. உன்னோட ஒரு ஒரு பாகத்தையே என்ன பண்ணிட்ட, உமை அன்னைக்கு கொடுத்துட்ட. அது என் கோல். அப்படி இருந்த ஏன் நீனு கங்கை சடை மேல் அடைவித்த கருத்து, கங்கை சடை மேல தாங்கி இருக்கின்ற ஒரு பாகம் முழுவதும் உமையன்னை கொடுத்தும் எதுக்காக, இன்னும் எதுக்காக கங்கையை சடைமேல் வைத்தா, என்ன கருத்து அப்படின்னு கேட்கிறாரு. இது வந்து ஒரு கேள்வி போல எழுந்தது. நமக்கு பதில் தெரியும் இல்லைங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கங்கை எதற்காக சுவாமி நம்மளோட திருமுடியில சேர்த்திருக்காரு நமக்கு தெரியும் இல்லையா? பகீரதன் அவனுடைய முன்னோர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சாபத்தால மாண்டு எல்லாம் எரிஞ்சிடுவாங்க. அந்த 1000 பேரையும் வந்து சொர்க்கத்துக்கு சேர்க்கணும், நன்மை அடைவிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த கங்கை நதியானது பாய்ந்தாதான், அவங்க அந்த சாம்பல் மேல பாய்ந்தாதான் அவங்க வந்து முக்தி பெற முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, பகீரதனுடைய முன்னோர்கள் நிறைய பேர் வந்து அருந்தவம் செய்து முயன்றும் வந்து அது முடியாம போயிடுச்சு. இந்த பகீரதன் தான் என்ன பண்ணுவான், தன்னுடைய முன்னோர்களை எப்படியாவது நன்மை அடைய செய்ய வேண்டும் சொல்லிட்டு ரொம்ப கடுமையான தவம் செய்வான். அதுதான் பகீரத பிரயத்னம்னே சொல்லுவோம். கடுமையான தவம் செய்து இந்த கங்கையை வந்து பூமிக்கு வர வைப்பான். வர வைக்கும் போது அதோட வேகம், ஏன்னா ஆகாயத்துல கங்கை பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அப்புறம் அவ்வளவு வேகத்துல இருந்து வரும்பொழுது அந்த வேகத்தை தாங்க முடியாதுன்றதுக்காக சிவபெருமானை வேண்ட அவர் என்ன பண்ணுவாரு, இந்த பூமிக்கு வேண்டி அந்த தேவையான அந்த வேகத்தோட விடணுன்றதுக்காக தன்னுடைய சடை முடியல அதை தாங்கி அந்த பூமிக்குரிய வேகத்தோடு விடுவார் இல்லையா? அப்படி விடலைன்னா என்ன ஆயிருக்கும், அந்த கங்கையுடைய வேகத்தால் இந்த பூமி என்ன ஆயிடும், அடிச்சுக்கிட்டு பாதாளத்துல போய் சேர்ந்திருக்கும். அததான் வந்து நமக்கு வந்து மாணிக்க வாசக பெருமான் குறிப்பிடுறார் இல்லைங்களா? அதுதான் இதோட அருட்கருத்து. அப்ப வந்து இறைவன் எதற்காக உமையன்னைக்கு பாதி கொடுத்துட்டாரு, இன்னும் சடமுடி மேல ஏன் கங்கையை வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி சடைமுடியில கங்கையை வைத்து தாங்கலைன்னா என்ன ஆகும், இந்த பூமியானது பாதாளத்துல புகுந்திருக்கும், அழிச்சிட்டு போயிருக்கும்னு சொல்றாங்க. தலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்தினலே தரணியெல்லாம் இளமுகத்தை புக பாய்ந்து பெரும் கேடாம் சாழலும். சுவாமி அந்த திருமுடியில தாங்கலன்னா இந்த பூமியானது பேரழிவை சந்தித்திருக்கும். அதனால அந்த கங்கையை சுவாமி பெருங்கருணையோடு தன்னுடைய திருமுடியில் அடைவித்தார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து 3வது பாடல். புறவம் குறுக்கத்திகள் புன்னைகள் ஞாழல் மருவும் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா சிரமும் மலரும் புறவம் குறுக்கத்திகள் புன்னைகள் ஞாழல் மருவும் பொழில் சூழ் மறைக்காட்டு உரை மைந்தா சிரமும் மலரும் திகழ் செஞ்சடை தன்மேல் அரவம் மதியோடு அடைவித்தல் அழகே. புறவம் அதாவது குறாமரம் சொல்லணும் இல்லையா, அந்த குறாமரம். அதுக்கப்புறம் அதாவது அங்க என்னென்ன இருக்கு, அந்த திருமறைக்காட்டுல என்னென்ன மரங்கள் இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அந்த குறா மரங்கள் இருக்கு, இந்த குறுக்கத்தி பந்தர்கள் நிறைய இருக்கு அங்க. அது மட்டும் இல்லாம புன்னை மரங்கள் நிறைய இருக்கு. ஞாழல் அதெல்லாம் வந்து புலிநக கொன்றைன்ற ஒரு வகையான கொன்றை மரங்கள், இதெல்லாம் வந்து அந்த சோலைகள்ல இருக்கு. இந்த சோலைகள் இருக்குன்னு பார்த்தோம். மறைக்காட்டை சுத்தி
என்னென்ன மரங்கள் அதுல இருக்கு அப்படின்னா, புறா மரங்கள் இருக்கு, அந்த குறுக்கத்தி பந்தர்கள் நிறைய நிறைஞ்சு இருக்கு, புன்னை மரங்கள் இருக்கு, புலிநக கொன்றை இந்த மரங்கள் நிறைய இருக்கு. அது போன்ற மரங்கள்லாம் நிறைஞ்சு இருக்கின்ற அந்த பொழில்கள் சூழ்ந்து இருக்கின்ற இந்த சோலைகள் சூழ்ந்து இருக்கின்ற மறைக்காட்டில் உரைகின்ற வலிமை உடைய இறைவா அப்படின்னு சொல்லிட்டு, சிரமும் மலரும் திகழ் செஞ்சடை தன்மேல் அரவம் மதியோடு அடைவித்தல் அழகே. திருமுடியில சுவாமி என்னென்ன செய்திருக்காரு அப்படின்ற பெருமையை சொல்றாங்க பாருங்க. சிரமும் இல்லையா, பிரம்ம விஷ்ணுக்களுடைய தலைகளை தான் போத்து என்ன பண்றார் சுவாமி திருமுடியில வந்து மாலையாக அணிந்திருக்கின்றார். அத்தகைய அந்த சிரமாலையை நீ அணிந்திருக்கின்றாய். அது மட்டும் இல்லாமல் கொன்றை மலர் பிரணவ புஷ்பம் என சொல்லப்படுகின்ற இந்த கொன்றை மாலையை நீ அணிந்திருக்கின்றாய். சரி, அது மட்டும் போதாதா, இன்னும் ஏன் நீ வந்து அரவம் கொடிய விஷம் உடைய, அது என்ன அழல் போல கொடிய நெருப்பு போன்ற விஷத்தை கக்குகின்ற பாம்பு போய் யாராவது தலையில போட்டிருக்காங்களா, அதை தலையில வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம மதி அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ஒன்று சிறப்பா இருக்கு, ஒன்று வந்து இழிந்தது போல கருதப்படுகிறது. ஆனா இழிந்தது இல்லை, ரெண்டுமே சிறப்பு தான். அதாவது கொன்றை வச்சிருக்க, ஆனா கூட என்ன பண்ணிருக்க, தலைமாலை அணிந்திருக்கின்றாய். அது போல மதிய வச்சிருக்க, அழகா இருக்கு. ஆனா கூட ஏன் என்ன பண்ற, அரவம் கொடிய நஞ்சினை உமிழுகின்ற பாம்பினை வைத்திருக்கின்றாய். இது அழகே, இது அழகா அப்படின்றாரு. ஆனா இதுல என்ன சிறப்பு, எல்லாமே சிறப்புக்குரியதுதான் இல்லையா. இந்த சிரம் வச்சிருக்கிறது காரணம் என்ன, அதாவது தான் மட்டும்தான் என்ன பரம்பொருள் ஆனவன், அழிவில்லாதவன், மற்ற தேவர்களுக்கும் காலம் உண்டு. ஏன்னா பிரம்ம விஷ்ணுக்கள்ன்றது ஒரு போஸ்ட் தான். அந்த காலம் முடிஞ்ச உடனே அந்த அவங்க இறந்துருவாங்க. அவங்களுடைய அது அடையாளமாக அவங்களோட தலைமாலையை சுவாமி தலையை வந்து தன்னுடைய தலைமாலையில கொத்துப்பார். அந்த அந்த போஸ்ட்டுக்கு இப்போ பிரம்மனுக்குரிய போஸ்ட்டுக்கு எந்த உயிர் தகுதியா இருக்கோ அது அந்த போஸ்ட்டுக்கு வந்து படைப்பு தொழில் செய்யும். அதே போல விஷ்ணு. அப்ப மற்ற தெய்வங்கள் எல்லாமே வந்து என்னன்னா அதற்கு ஆயுள் உண்டு. அதை காட்டுறதுக்கு தான் என்ன பண்றார் சுவாமி, பிரம்ம விஷ்ணுக்களுடைய தலைகளை தன்னுடைய தலைமாலையில அதாவது எலும்புகுடு மாலையை தலையில வந்து அணிஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லாம இந்த பிரணவ புஷ்பம் அப்படின்ற கொன்றை மாலையை அணிந்திருக்கின்றார். இந்த கொடிய அரவு அணிந்திருக்கின்றார். அதோட மதி அடைஞ்சிருக்கிறார். இந்த வந்து இந்த இறைவன் வந்து சந்திரசேகரரா இருக்கார் இல்லையா, அந்த இளம் மதியை சூடி. அதோட சிறப்பு வந்து மிக சிறப்பா எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, எப்போதும் நீங்க பாத்தீங்கன்னா அடியார்களுக்கு அருள் செய்யும் பொழுது, அடியார் ஒரு சிறப்பான செயல் நடக்கும் பொழுதும் இல்ல அடியார்கள் வந்து முக்தி எய்தும் பொழுதும் சுவாமி என்ன பண்ணுவார்னா வெல்விடை மேல வருவார், ரிஷப வாகனரா வருவாரு. கவனிச்சிங்கன்னா தெரியும், அதெல்லாம் வரும். உமையன்னையோடு வருவாரு, சந்திரசேகரராக இளம்பிறை சூடி வருவார். சுவாமி சந்திரசேகரராக வர்றதோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்திரசேகர மூர்த்தியை நம்ம வணங்கணும்னா பணிவதனால் நமக்கு உண்மை ஞானம் உண்டாகும் அப்படின்ட்டு தியாகராஜ பெருமான் லீலையில போற்றி சொல்லப்படுகின்றது. அந்த அப்ப இறைவனை நம்ம வந்து உள்ளத்துல தியானிக்கும் பொழுது அந்த பிறை சந்திரனை சூடியவராக தியானிக்க வேண்டும். அது நமக்கு உண்மையான ஞானத்தை கொடுக்கும் அப்படின்றாங்க. அதுதான் செஞ்சடைன்னு சொல்றாங்க இல்லையா. நம்ம செம்மையான சடை, இறைவன் வந்து எப்போதும் இந்த செம்மையான சடையினை உடையவன். அந்த செஞ்சடை பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்கல்ல, மின் போன்ற மின்னா செஞ்சடை மேல் சொல்லுவாங்க. இப்ப மின்னலை போல மின்னுகின்ற அந்த செஞ்சடையினை சுவாமி உடையவர் இல்லையா. அவிர் சடைன்னு சொல்லுவோம், ஒளிர்கின்ற சடை. அப்ப வந்து இந்த சடையானது வாசல் நீண்ட சடையாக இருக்கும், புன் சடையா இருக்கும், செஞ்சடையா இருக்கும். ஏன்னா அது ஞானத்தை குறிப்பதனால செஞ்சடையா இருக்கும். அந்த ஞானத்தை குறிக்கின்ற அந்த செஞ்சடையினை உடைய இறைவன் என்னென்ன தலையில சூடி இருக்காரு, தலைமாலையையும் சூடி இருக்கின்றார், பிரணவ புஷ்பத்தையும் சூடி இருக்கின்றார். பாம்புக்கும் அரவுக்கும் பகை இருந்தாலும் பகையை தீர்த்து ஆண்டு அருளுகின்றார். அந்த இளம் பிறையையும் வைத்திருக்கின்றார், அரவத்தையும் அணிந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு மாறுபட்ட அந்த கருத்து அந்த செயல்களை கூட செய்ய வல்லவர், ஆற்றல் உடையவர் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன அந்த பொதுவாகவே அந்த மதியும் அதாவது நிலவுக்கும் பாம்புக்கும் ஒத்துக்காது இல்லைங்களா. ஏன்னா வந்து கிரகணத்தப்ப வந்து அந்த மதியை என்ன பண்ணும், பாம்பானது பிடிக்கும். இருந்தாலும் அந்த பகை உணர்வை மாற்றக்கூடியவர் இறைவன் வந்து திருமுடியில வைக்கும் பொழுது அந்த பகை உணர்வை மாற்றக்கூடியவர் அப்படின்னு இறைவனுடைய பெருமையை வந்து போற்றி சொல்றாங்க. 4வது பாடல். பட செம்பவழத்தொடு பல்மலர் முத்தம் மடல் அம்பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா உடலம் உமை பங்கம் அது ஆகியும் என்கொள் கடல் நஞ்சு அமுதா அது உண்ட கருத்தே. இப்பயும் வந்து இந்த வளங்கள்லாம் எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பட செம்பவழத்தோடு, கடல்ல நிறைய வந்து செம்பவழ கொடிகள் இருக்கும், அது போல கொடிகள் நிறைய இருக்கு, நிறைய முத்துக்கள்
சரி, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? அந்த என்ன ஆகும், இந்த சிப்பியில இருக்கிற முத்துக்களை வந்து இந்த அலைகள் கொண்டு வந்து கரைகள்ல சேர்க்கும். இப்ப இது கரைகள்ல இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். முத்துக்கள் சேர்க்குது. அது மட்டும் இல்லாம இந்த சோலைகள்ல என்ன இருக்கு? பல வகை மலர்கள் இருக்கு. இப்ப நெறைய சோலைகள்ல வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? நெறைய வகை மரங்கள் இருக்கு. நெறைய மலர்கள் பூத்து குலுங்கி இருக்கின்றது. மடல்கள். இந்த மடல் அப்படின்னு சொல்றது நெறைய பூவிதழ்கள் கொண்டதாக சோலைகள் விளங்குகின்றது. இவ்வாறு இயற்கை வளம் நிறைந்த இந்த கோயில்கள் சூழ்ந்து இருக்கின்ற சோலைகள் சூழ்ந்து இருக்கின்ற மறைக்காட்டில் உறைகின்ற இறைவனே, வலிமை உடையவனே, உடலம் உமைபங்கம் அது ஆகியும் உடல்ல என்ன பண்ணிருக்க, உமை எண்ணெயே வச்சிருக்க. அப்படி அப்படி இருந்தோ என் போல் கடல் நஞ்சு அமுதா அது உண்ட கருத்தே. இந்த பார்க்கடல்ல எழுந்த கொடிய விஷத்தை நீ எதுக்காக உண்ட? உண்டா? ஏன்னா உன்னுடைய ஒரு பாதி உமையன்னை இருக்கும் பொழுது அவங்கள நீ நினைச்சு பார்க்கலையே, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படலையே அப்படின்ற ஒரு கருத்துல கேக்குறாங்க. ஏன் உடல்ல நீனு ஒரு பாதி உமையன்னைக்கு தந்துட்டு அதை மறந்துட்டு அவங்கள பத்தி கவலைப்படாம நீ என்ன பண்ணிட்ட, கடல் நஞ்ச போய் அமுதாக உண்டு விட்டாயே, அவர்களை பத்தி நினைக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து ஒரு அத்தகைய வல்லமை உடையது. ஏன்னா அந்த கடல் ஆகிய நஞ்சானது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இறைவன் வந்து அந்த நஞ்சினை உண்ட பெருமை வந்து அதனாலதான் வந்து திருநீலகண்ட நாயனார் புராணத்துல பார்ப்போம். எதுக்காக வந்து சுவாமி வந்து அந்த கடல் நஞ்சினை உண்டு, அதை உண்டு என்ன பண்ணிருக்கலாம், அவரு கண்டத்துல வந்து அதை நிறுத்தி வச்சிருக்காரு. அதனாலதான் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்றோம். எதற்காக வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, அதாவது அடியார்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்றத அவங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு அடையாளமாக என்ன பண்றாராம், அந்த நஞ்சை வந்து தன்னுடைய தொண்டையில வச்சிருக்காராம். அது கரியன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு கண்ணங்கரைன்னு, கொடிய நஞ்சு இல்லையா, அப்படியே கண்ணங்கரேன்னு இருக்குமா. இது நிறைய இடத்துல வந்து அத அருளாளர்கள் போற்றி சொல்லுவாங்க. அந்த கடல் நஞ்ச அது எப்படிப்பட்ட அப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குங்கிலி கலைய நாயனார் புராணத்துல வரும். இறைவன் வந்து இந்த குங்கிலி கலைய நாயனார் வறுமை காரணமா என்ன பண்ணுவாரு, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உணவின்றி 2, 3 நாள் வந்து சிறு குழந்தைகள் முழு அவங்க முதற்கொண்டு எல்லாரும் வந்து வருத்தப்படும் போது மனைவி என்ன பண்ணுவாங்க, தாலி கொடுத்து உணவு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, அதை கொடுத்து சுவாமிக்கு உங்கிலியம் பெற்றுக்கொண்டு திருப்பணி செய்வார். அது கண்டு இறைவன் என்ன பண்ணுவார்னா, வீட்டுல வந்து பொன்னும் மணியும் ஒரு காசுகளும் அரிசியும் நெல்லும் எல்லாம் வந்து அப்படியே நிறைஞ்சு இருக்க அருள் செய்வார் இல்லையா. அதை பார்த்துட்டு வந்து குங்கிலிய கலைய நாயனார் கேட்பாரு, இதெல்லாம் எப்படி வந்துச்சு, வில்வொத்த நுதலாய் இந்த விளைவெல்லாம் என்கோள், இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லும்போது அவர் மனைவியா சொல்வார், அல்வொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது. அது எப்படி சொன்னாங்கன்னா, அல் ஒத்தனா அது அல்ன இரவு, இரவு போன்ற கரிய கண்டத்தினை உடைய இறைவன் இல்லையா. எல்லாருக்கும் அருள் செய்வதற்காக நஞ்சை உண்டார் இல்லையா அந்த இறைவன். அந்த அவரோட திருவருளால் இந்த செல்வங்கள் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இறைவனுடைய அந்த 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 கண்டமானது எப்படி இருக்குன்னா, அந்த கொடிய நஞ்சு அது எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா, கரிய நீலமணி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரவு போன்ற கருமையானதுன்னு சொல்லுவாங்க. அத வந்து சுவாமி ஒரு தொண்டையில வச்சு அறிகுறியா காட்டுறாரு. உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் இதை நான் ஏற்றுக்கொண்டு அருள் செய்வேன். அது மட்டும் இல்லாம அவங்க அடியார்களுக்கு என்ன பண்றாங்க, தேவர்களுக்கு எல்லாமே அமுதத்தை கொடுத்து தான் வந்து கொடிய நஞ்சை வந்து தன்னோட கண்டத்துல வந்து ஈர்த்திருக்காரு. அதை என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மேலாக்க இந்த பொருள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கடல் நஞ்சை வந்து இவர் உண்டுட்டார் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். உமை எண்ணெய்க்கு உடல்ல பாகம் இருக்கும்போது கடல் நஞ்சை உண்டுட்டார் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா இவரோட பெருமையை போற்றுகின்றது. எந்த உயிராலையும் வந்து தாங்க முடியாத அந்த கொடிய நஞ்சினை வந்து ஏற்றுக்கொண்டு அதை வந்து உயிர்களை காக்க வல்ல பெருமைக்குரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெருமையை வந்து இங்க போற்றி வணங்குகின்றார்கள். 5வது பாடல். வானோர் மறை மாதவத்தோர் வழிபட்ட தேனார் பொழில் சூழ் மறைக்காட்டு உரைமைந்தா ஏனோர் தொழுதேத்த இருந்த நீ என் கொல் காணார் கடு வேடவன் ஆன கருத்தே. அந்த இறைவனை வந்து இந்த திருமறை காட்டுல வீற்றிருக்கின்ற இறைவனை யாரெல்லாம் வழிபடுறாங்க அப்படின்னு சொன்னா, தேவர்கள், தேவர்கள் எல்லோரும். அம்மா எங்க வெளியில ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, சொல்லி அவங்கள வெளியில சரிங்க ஐயா.
இந்த பாடல்ல வானோர் மறை மாதவத்தோர் வழிபட்ட யார் யாரெல்லாம் சுவாமியை வணங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா தேவர்கள், வானில் உறையும் தேவர்கள், மறை மாதவத்தோர் வழிபட்ட, அதாவது மறைகளை நன்கு கற்றறிந்தவர்கள், அதோட மறையோட மெய்ப்பொருள் வந்து சிவ பரம்பொருள் தான், அவரை வழிபடுவதுதான் அப்படின்னு உணர்ந்து அதுல சுட்டப்பட்டது சிவ பூஜை. அதில் சுட்டப்பட்டவாறு சிறப்பாக பூஜைகளும் அந்த யாகங்களும் செய்கின்ற அந்தணர்கள், அவங்கதான் மறை மாதவத்தோர். அவர்கள் எல்லாம் வந்து வழிபட்ட, அவர்கள் யாவரும் வந்து வழிபடுகின்றார்கள் திருமறை காட்டு இறைவனை. மேலும் அந்த அதோட சிறப்பு பாத்தீங்கன்னா தேனார் பொழில்சூழ் மறைக்காட்டுரை மைந்தா, இந்த தேவர்களும் வேதம் வல்ல அந்தணர்களும் வழிபடுகின்ற இறைவா. அது மட்டும் இல்லாம அந்த ஊர் எப்படிப்பட்டதுன்னா தேனார் பொழில், அந்த பொழில்கள் நிறைய வந்து தேன் நிறைஞ்சிருக்குன்னா என்ன ஆச்சுன்னா நிறைய மலர்கள் பூத்திருக்கின்றது. அது வந்து மிக சிறப்பாக இருக்கு, வளத்தோட இருக்கிறதுனால தேனை பிளிர்க்கின்றது, அதாவது தேன் துளிர்க்கின்ற நிறைய மலர்கள் இருக்கு. அப்படிப்பட்ட தேன் நிறைந்த பொழில்கள் சூழ்ந்திருக்கின்ற மறைக்காட்டு உரை மைந்தனே, ஏனோ தொழுதேத்த இருந்தனி, சிறந்தோர் இறைவனை வந்து உணர்ந்து மெய்ப்பொருள் உணர்ந்து வழிபடக்கூடியவர்கள் சிறந்தோர்கள். அத்தகையவர்கள் வந்து தொழுது ஏத்த, உன்னை வணங்கி போற்ற நீங்க இருக்கிற இருந்த நீ என் கொல் காணார் கடு வேடவன் ஆன கருத்து. ரொம்ப சிறப்புக்குரியவர்கள்லாம் என்ன பண்றாங்க, உன்னை உணர்ந்து வந்து உன்னை தேடி வந்து வழிபடுகின்றார்கள். நீ ஆனா ஒண்ணு ஒரு கடுமையான செயலை செய்யக்கூடிய வேடனாக நீ ஏன் வந்து சில சமயம் வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடனாக விளங்குகின்ற கருத்து என்ன, எதற்காக வருகின்றாய் அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா. அதாவது இங்க வந்து வேடனாக எதுக்கு வந்தாருன்னு தெரியும். 2 இடத்துல வந்து விஜயனுக்கு அருள் செய்வதற்காக, விஜயன் அப்படின்னு சொல்ற அர்ஜுனன் அவன் வந்து என்ன பண்றான்னா சிவ பரம்பொருள் நோக்கி கடுந்தவம் செய்கின்றான், பாசுபதம் வேண்டி அவனை வந்து வெற்றி பெற செய்து அந்த பாசுபதம் அருளி அந்த கௌரவர்களை போரில் வெல்வதற்காக இறைவன் வந்து அந்த வேட வடிவம் கொண்டு வருகின்றார், வந்து பார்த்தனுக்கு அருள் செய்கின்றார் இல்லையா, அதுவும் தெரியும். அது போலவே வந்து இந்த ஊழி காலத்திலே ஒரு முறை வந்து இந்த பிரம்மா வந்து என்ன பண்றாருன்னா அந்த ஊழி முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி உலகம் உற்பத்தி பண்ணணும், மறு உற்பத்தி பண்ணணும்ன்றதுக்காக எல்லா வித்துக்களையும் சேர்த்து அமுதத்தோடு சேர்த்து ஒரு குடத்துல வச்சு பூஜை பண்ணும்போது அந்த ஊழி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மேருமலை உச்சியில வச்சிருக்கிற இந்த கும்பமானது இந்த ஊழி வெள்ளத்தால் அடித்து கொண்டு வரப்பட்டு இங்க கும்பகோணம் கிட்ட வந்து தங்கும். சுவாமி அதுல இருந்து உயிர்கள் பிறந்து உலக உற்பத்தி தொடங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கிராத வேடம் அந்த வேட வடிவம் கொண்டு வந்து வேடர்கள் வில்லால் அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த குடத்தை உடைச்சி மீண்டும் உலகம் வந்து உற்பத்தி பண்றதுக்கு அருள் செய்வார். இது போல இறைவன் வந்து அருள் செய்வதற்காக வேடம் வடிவம் கொண்டு வருகின்றார். ஏன்னா எது செஞ்சாலும் என்ன, இறைவன் அருள் செய்வதற்காக தான் பல பல வேடங்கள் எடுக்கிறார். பல வேடமாகும் பரநாரி பாகம் சொல்லுவாங்க. அப்ப வந்து இறைவன் அருள் செய்வதற்காக தான் இந்த வேடம் எடுக்கின்றார் அப்படின்ட்டு அதை போட்டு சொல்றாங்க. 6வது பாடல். பல காலங்கள் வேதங்கள் பாதங்கள் போற்றி மலரால் வழிபாடு செய் மாமரை காடா உலகு ஏழ் உடையாய் கடைதோறும் முன் என்கொள் தலைசேர் பலி கொண்டு அதில் உண்டது தானே. அதாவது பல காலங்களும் வேதங்கள் வந்து உன்னை வழிபடுகின்றது. அந்த வேதங்கள் எப்படி வழிபடுகின்றது, உன்னுடைய பாதங்களை போற்றி வணங்குகின்றது. உன்னுடைய பாதங்களை போற்றி, அதாவது உன்னுடைய பெருமைகளை எல்லாம் கூறி வழிபடுகின்றது. அது மட்டும் வாயால போற்றி சொல்றது மட்டும் இல்ல, மலரால என்ன பண்ணுது, திருவடியை வணங்குகின்றது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய மறைக்காட்டில் வீற்றிருக்கின்ற இறைவா, இந்த வேதங்கள் எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது, இறைவனை போற்றி கொண்டே இருக்கின்றது. சிறப்பாக அந்த மானிட உரு கொண்டு வந்து இங்க உன்னை மலரால் போற்றி அர்ச்சிக்கப்பட்டது பெருமைக்குரிய அந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கின்ற இறைவனே. உலகு 7 உடையா, எல்லா உலகங்களும் 7 உலகம் மட்டும் எடுத்துக்கூடாது, பூமிக்கு மேல 7 உலகம் இருக்கு, பூமிக்கு கீழே 7 உலகம் இருக்கு. அந்த எல்லா உலகங்களையும் உடையவனாக தலைவனாக விளங்குகின்ற இறைவா, கடைதோறும் உன் எண்கள், அதாவது வீடு தோறும் போய் என்ன பண்ற, கடைதோறும்னா ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் போய் என்கொள் தலைசேர் பலி கொண்டு அதில் உண்டது தானே. பிரம்ம கபாலத்து கையிலேருந்து என்ன பண்றாரு, ஒவ்வொரு வீடா போய் நிக்கிற, எதுக்கு நீ வந்து பலி ஏற்கின்றாய், ஏன் நீ பிச்சை ஏற்கின்றாய், உனக்கு 7 உலகம் உடையது, 7 உலகங்களுக்கும் தலைவன். தலைவன் யாராவது பிச்சை எடுப்பாங்களா, ஏன் நீ வந்து 7 உலகத்துக்கும் உடையவனாக விளங்குவோம், எல்லாரும் உனக்கு அடிமை. அப்படி இருக்க நீ என்ன பண்ற, நீ எதுக்காக வீடு வீடா போய் என்ன பண்ற, பிச்சை ஏற்று திரிகின்றாய். பிச்சை ஏற்று பாருங்க, பலி கொண்டு அதில் உண்பது தானே. பிச்சை ஏற்கிறது மட்டும் இல்லாம பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு நீ இருக்கிற, ஆனா நீ 7 உலகங்களுக்கும் தலைவன்.
நீ எதுக்காக அப்படி செய்யற அப்படின்றாரு. இது ஒரு சிறப்பு இல்லையா? எதற்காக பிச்சையாளராக எதுக்கு சுவாமி வராங்க நமக்கே தெரியும். சுவாமி கிட்ட இல்லாதது இல்ல, இல்லாதது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அஞ்ஞானம்னு சொல்லுவாங்க. அது சுவாமி பற்றவே பற்றாது. ஆனா நமக்கு அதுதான் இருக்கு. எது எதனால் நடக்குதுன்ற காரணம் நமக்கு தெரியவே தெரியாது. மாயையினால, அஞ்ஞானத்தினால. சுவாமிக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, நமக்கு நம்மகிட்ட இருக்கிற அந்த அஞ்ஞானத்தை வாங்கி கொண்டு ஞானத்தை தருவதற்காக பிச்சாளர் கோலம் கொண்டு வருகின்றார். அது பிரம்ம கபாலத்தை ஏந்தி கொண்டு வருகின்றார். இறைவன் வந்து இன்னிசையோடு பாடிக்கொண்டு இல்லையா. அந்த திருப்பங்கிரி அப்படின்ற அந்த திருத்தலத்துல வந்து ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. இறைவன் வந்து அந்த விடங்க வேடம், அழகிய வேடம் கொண்டு அந்த இல்லந்தோறும் வந்து பிச்சை ஏற்று வருவார் அப்படின்னு சொல்லும்போது சிறப்பா சொல்லுவாங்க. அதாவது உமையன்னையோட நீங்க வந்தீங்கன்னா சுவாமியோட அழகுல மயங்கி அந்த பெண்கள் எல்லாம் கூறுவது போல அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பதிகம். அந்த அழகை பார்த்து அவங்க மயங்கி சொல்லுவாங்க, சுவாமி நீங்க வந்து நீங்க நீங்க மட்டும் வந்தா போடுவோம், உமையன்னையோட வந்தா போட மாட்டோம். உமையன்னையோட வந்தாலே போட மாட்டோம்னு சொல்றோம், நீங்க கங்கையை வேற தலையில வச்சிட்டு இருக்கீங்க, அதனால போட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிறப்பா சொல்லுவாங்க. இது போல இறைவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, பாரு வெண்தலை கையில் ஏந்தி பைங்கீலியேன் என்பீர் அடிகள் நீர். பிரம்மனுடைய அந்த தலையை, அழிந்த தலையை வந்து கையில எடுத்துட்டு வந்து பைங்கீலியேன்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க பிச்சை கேக்குறீங்க. ஆனா உமையன்னைக்கு ஒரு பாகம் கொடுத்துட்டீங்க, தலையில வேற கங்கையை வச்சிட்டு இருக்கீங்க, அதனால போட மாட்டோம்னு சொல்லுவாங்க. அது போல சிறப்பு அமைந்த அந்த பாடல் இருக்கும். 7வது பாடல். வேளா வளையத்து அயலே மிளிர்வு எய்தும் சேலார் திருமா மறைக்காட்டு உரை செல்வா மாலோடு அயன் இந்திரன் அஞ்ச முன் எண்கொள் காலார் சிலை காமனை காய்ந்த கருத்தே அப்படின்றாங்க. அதாவது வேளா வளையத்து அப்படின்னு சொன்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, வளையமா ஒரு வேலி போல வளையமாக விளங்குகின்றது இந்த பூமி இருக்கு இல்லைங்களா. இத வந்து வேலி போல சூழ்ந்து இருக்கின்றது கடல். அந்த அதுதான் இந்த வேளா வளையம்னா அந்த கடலை குறிக்கின்றது. இந்த பூமி ஆகிய நிலப்பரப்பை வேலி போல சூழ்ந்து இருக்கின்ற கடல். அந்த கடல் பக்கத்துல இங்கே கடல் இருக்கு. இந்த கடல் அயலேனா பக்கத்துல வந்து மிளிர்வு எய்தும் சேலாறு. இந்த கடற்கரை பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த சேல் மீன்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அப்படி துள்ளி துள்ளி குதிக்கும். அப்ப அந்த அந்த செதில்லாம் வந்து அந்த வெளிச்சத்துல பட்டு இப்படின்னா மின்னுவது போல தெரியும். அது போல மிளிர்கின்ற இந்த சேல் மீன்கள் கொண்டதாக இந்த கடற்கரை விளங்குகின்றது. அத்தகைய கடற்கரை சூழ்ந்து இருக்கின்ற மாமரை காடு, பெருமை பொருந்தியது. இது வேதங்கள் அர்ச்சிக்கப்பட்ட இறைவன் வீட்டிருப்பது. அதனால மாமரை காடுன்ற சிறப்பு பொருந்திய மறைகள் போற்றி அர்ச்சித்த மாமரை காட்டில் விளங்குகின்ற செல்வனே. செல்வம் இல்ல, அது செல்வன் கடலே, மற்ற செல்வங்கள் எல்லாம் அழிகின்ற செல்வம். சிவபெருமானை வந்து சிவபெருமான் தான் மெய்ப்பொருள். அவரை வணங்கி பெறுகின்ற செல்வம் தான் மெய் செல்வம் இல்லையா. செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செல்வனாகிய சிவபெருமானுடைய கடலை ஏத்துகின்ற செல்வம் தான் நமக்கு உண்மையான செல்வம், நிலைத்திருக்கிற செல்வம். மற்றதெல்லாம் என்ன ஆயிடும், செல்வம்னு போயிட்டே இருக்கும். சிவபெருமானுடைய திருவடிகள் வணங்குவதுதான் மெய்ப்பொருள், மெய் செல்வம் சொல்லுவாங்க. அது போல வந்து செல்வன், ஏன்னா எல்லாவற்றையும் அவர் தானே வச்சுட்டு இருக்காரு, எதுவாக தான் நம்ம அவர்கிட்ட தான் கேட்டாங்க. அப்ப அத்தகைய அந்த சேல் மீன்கள் மிளிர்கின்ற அந்த கரைகள் சூழ்ந்திருக்கின்ற திருமறைக்காட்டில் விளங்குகின்ற செல்வனே, மாலோடு அயன் இந்திரன் அஞ்ச முன் என்கொள் காலார் சிலை காமனை காய்ந்த கருத்தே. நமக்கு இந்த வரலாறு தெரியும். பார்வதி அன்னை இறைவனை திருமணம் செய்து கொண்டு முருகப்பெருமானை உற்பத்தி செஞ்சாதான் அந்த அசுரன் சூரபத்மன் அழிவான்றத தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, ஆனா சுவாமியா யோகத்திலே இருப்பாரு. உமையன்னை பூஜனை செஞ்சுட்டே இருப்பாங்க, பூஜை செய்வாங்க. ஆனா சுவாமி என்ன பண்ணுவாரு, யோகத்தை விட்டு நகர மாட்டாரு. இப்ப என்ன பண்ணுவாங்க, சுவாமி மனசுல அந்த உமையன்னை மேல இந்த அன்பு பெருகணும்ன்றதுக்காக தேவர்களுடைய ஏவுதலால் என்ன பண்றான், காமன் போய் இந்த இடத்தையே ஃபர்ஸ்ட் என்ன மாத்திரம் ரொம்ப அழகு நிறைஞ்சதா, நிறைய வந்து மலர் சோலைகள் நிறைஞ்சதா, குளிர்ந்த காற்று வசந்த ருது இருக்கிற மாதிரி, நிறைய நீர்நிலைகள் இருக்கிற மாதிரி, சோலைகள் இருக்கிற மாதிரி அப்படியே மாத்துவான். மாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய மலர் அம்புகள் இல்லையே, கரும்பு வில் வச்சிருப்பான், 5 வகை மலர் அம்புகள் இருக்கும். தாமரை, அசோகம், அந்த மான்ற அந்த மாமரத்தோட அந்த மலரு, அதுக்கப்புறம் முல்லை மலர், நீலோத்பலம். இந்த 5 மலர்களை தான் அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, அந்த மேல ஏவுறதுக்கு வந்து பயன்படுத்துவான் கரும்பு வில் கொண்டு. அது போல வந்து அவன் என்ன பண்ணா, அந்த மலர்களால சுவாமியை வந்து மேல எய்து
அது மேல விருப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது சுவாமி என்ன பண்ணுவாரு, தன்னுடைய நெற்றிக்கண்ணை விழித்து பார்த்து என்ன பண்ணாரு, அவனை அப்படியே எரிச்சிடுவார் இல்லையா. அதனால்தான் அவன் உடல் இல்லாமல் திரிகின்றான். அதனால்தான் அனங்கன்னு சொல்லுவோம். அங்கம் இல்லாம இருக்கிறதுனாலதான் அனங்கன் அப்படின்ட்டு காமனை சொல்லுவோம். அவ்வாறு நீ என்ன அப்படி எரிக்கும் போது அதை பார்த்துட்டு பயந்துட்டாங்க. யார் யாருன்னா மாலோட ஐயன் இந்திரன், திருமால், ஐயன்னா பிரம்மன், இந்திரன் எல்லோரும் வந்து பயந்துட்டாங்க. ஏன்னா இவங்க தான் அனுப்புனாங்க, இவங்களுக்கு ஏதாவது இவங்களுக்கு அடுத்தது இவங்களுக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அஞ்சு மாதிரி எண்கொள் காலார் சிலை. அதாவது காலார் சிலை அப்படின்னு சொன்னா அந்த அந்த காமன் வரும்போது எப்படி வருவானா, தென்றலை தேராக கொண்டு வருவான். அவன் கரும்பு வில் வச்சிருக்கான், இந்த 5 வகை மலர்கள் பார்த்தோம். அவன் என்ன பண்ணுவானா தென்றலாகிய தேர்ல தான் வருவான். அப்படி அந்த அதுதான் சொல்றாங்க காலார் அப்படின்னு சொன்னா அந்த தென்றலையே தேராக வந்து வந்து வருகின்ற இந்த கரும்பு வில்லேந்தி அந்த காமனை வந்து பிரம்மாவும் திருமாலும் இந்திரனும் 5 மாதிரி ஏன் வந்து காய்ந்தாய், ஏன் அழித்தாய் அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஞானமானது என்ன பண்ணும், ஆசையை அகற்றும். அதனாலதான் இந்த வெற்றி விழி கொண்டு என்ன பண்ணார், காமனை காய்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சிவபுராண செய்திகள் பார்க்கிறோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து திருவடியை வணங்கி விண்ணப்பம் செய்திருந்தா இறைவன் அருள் செய்வார். அப்படி இல்லாம இறைவனுக்கே இந்த காமத்தை உண்டு பண்ணணும்னு நினைச்சது தவறு. ஏன்னா இறைவனுக்குள்ள அந்த சராசரமும் அடக்கும். அப்படின்னும் போது எல்லா உயிர்களும் அந்த காமம் வயப்பட்டு துன்பம் வரக்கூடாது அப்படின்ற கருணையினால சுவாமி என்ன பண்றாருன்னா அஞ்ஞானத்தால அந்த காமத்தை விளக்குவார் அப்படின்ற கருத்து தான் இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது 8வது பாடல். களம் கொள் கடல் ஓதம் உலாவும் கரை மேல் வளம் கொள்பவர் வாழ்த்து இசைக்கும் மறைக்காடா இலங்கை உடையான் அடற்பட்டு இடர் எய்த அலங்கல் விரல் ஊன்றி அருள் செய்தவாறே. களம் கொள் கடல் ஓதும், அதாவது கடல்ல தெரியும் இல்லைங்களா, அதாவது நிறைய வந்து மரக்கலங்கள் கப்பல்கள்லாம் நிறைய வரும். அது மாதிரி வந்து நிறைய வந்து மரக்கலன்களை கொண்டதாக விளங்குகின்ற இந்த ஓதம்னா இந்த அலைகள்லாம் வந்து உலவுகின்ற இந்த கடற்கரை மேல விட்டிருக்கின்ற இறைவா. அது மட்டும் இல்லாம இந்த திருத்தலத்தை என்ன பண்றாங்கன்னா, உன்னை வந்து யார் யாரெல்லாம் வணங்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்ல, திருத்தலத்துக்கு சென்றா வளம் கொண்டு வணங்குவது முறைமை. அதே போல திருத்தலத்துக்கு வரவங்க என்ன பண்றாங்க, உன்னை வளம் கொண்டு வணங்குகின்றார்கள், வாழ்த்து இசைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட திருக்கோயிலில் வீற்றிருக்கின்ற இறைவா. அப்ப வந்து அந்த கடற்கரை ஓரத்தோட பெருமையும் சொல்றாங்க, வணங்குகின்ற அடியார் பெருமையும் சொல்றாங்க. களங்களும் நிறைந்திருக்கின்ற நிறைய கரைகளை மோதுகின்ற அலைகளை உடைய இந்த கடற்கரையில வீற்றிருக்கின்ற இறைவா, அடியார்கள் என்ன பண்றாங்க, வளம் கொண்டு உன்னை வாழ்த்தி இசைக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் போற்ற வீற்றிருக்கின்ற மறைக்காட்டு இறைவா, இலங்கை உடையான் அடற்பட்டு இடர் எய்த அலங்கல் விரல் ஊன்றி அருள் செய்தவாறே அப்படின்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, இலங்கை உடையான், இலங்கைக்கு அரசனாகிய ராவணன் அடற்பட்டு இடர் எய்த, அவன் என்ன பண்ணானா தன்னுடைய வலிமையை சோதிக்க வேணும், தன்னுடைய வலிமையை வந்து தானே உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக ஒப்பில்லாத ஒருவனோட இறைவன்கிட்டயே சோதிச்சாதான் தன்னோட வலிமை எவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரத பெருமான் வந்து அப்படி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அவரு உன்னுடைய வலிமையை சோதிப்பதற்காக திருக்கைலாய மலையில் இடு, உன்னோட வலிமை எந்த அளவுன்னு உனக்கு தெரியும்னு சொன்ன உடனே இவன் சுவாமி வீட்டிற்கின்ற அருள் திருமலை உமையன்னையோட இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, குழந்தை தெய்வங்கள் இருக்காங்க, எல்லா அன்பர்களும் இருக்காங்க. அதை உணராம என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா அந்த மலையை எடுக்க முயல்கின்றான், பேர்த்தெடுக்க முனைகின்றான். அது ஈஸியா எடுக்க முடியுமா, தன்னோட 10 தலை 20 தோல் எல்லாத்தையும் உள்ளார விட்டு என்ன பண்றான், பேர்த்தெடுக்க முனைகின்றான். அப்படிப்பட்டவனுடைய அந்த அகந்தையை நீக்குவதற்காக உன்னுடைய வலிமையை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சியா, இதுதான் உன் வலிமைன்னு சுவாமி என்ன பண்றாரு, ஒரே ஒரு விரலை லேசா ஊன்றி அவனோட வலிமை எல்லாம் தொலைத்து இதுதான் உன்னுடைய வலிமைன்னு காட்டுறாரு இல்லையா. இதற்கப்புறம் அவன் இந்த கானத்தை பாடி இறைவனை வணங்க, அடியாருக்கு அருள் செய்கின்ற இறைவன் என்ன பண்றாரு, இந்த கானத்துல அப்படி மயங்கி கொஞ்சம் காலத்துக்கும் போது அவன் தலைகள் கைகளும் எடுத்துக்கொண்டு இறைவனை வணங்கு, அப்புறம் அருள் பெறுகின்றான்னு பார்த்தோம். இலங்கை உடையான் அடற்பட்டு, அதுல வந்து இடர் எய்த, அடியில மாட்டிக்கிட்டு அவ்வளவு துன்பப்பட, அலங்கல் விரல் ஒன்றி உன்னுடைய திருவிரலை ஊன்றி என்ன பண்ணாரு, பண்ணி நீ அடர்த்திட்ட, அதுக்கப்புறம் அவனுக்கு அருள் செய்தவாறே. அதுக்கப்புறம் ஏன் நீ அருள் செய்தாய் அப்படின்னும் போது இதுதான் ஒரு சிறப்பு சொல்றாங்க. திருஞான சம்பந்த பெருமான் அருள் வரலாறுல வரும், அந்த ஞானப்பால் உண்ட பொழுது நிகழ்ந்த அருள் நிகழ்வுகள் முதல் பாடல் பாடினோடனே வரும். எல்லா பாடல்லையும் வந்து 8வது பாடல்ல என்ன பண்ணுவாரு, ராவனுடைய அந்த செருக்கை அடர்த்ததை பாடுவார். எதற்காக இதையே பாடணும், இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது,
எல்லா உயிர்களும் அதாவது பக்குவம் இறைவன் திருவடியை அடைவதற்கு அந்த பக்குவம் வரத்துக்கு முன்னாடி கண்டிப்பா தவறுகள் செஞ்சிருக்கும். அதெல்லாம் திருத்தி கொண்டு வந்துதான் இந்த பக்குவ நிலை அடையிறாங்க. இப்போ அந்த தவறையே நினைச்சிட்டு இருந்தா அவங்களுக்கு அருள் செய்ய முடியாது. அப்ப அந்த அந்த உயிர்கள் தவறு செய்ததை உணர்ந்து திருத்திக்கும் போது இறைவன் அருள் செய்வார் காட்டிக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு பதிகத்திலையும் அந்த ராவணனுடைய அந்த பெருமை, அந்த ராவணனுக்கு அடர்த்திட்டு இறைவன் அருள் செய்த பெருமையை வந்து திருஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்காங்க. அதுதான் ஒரு இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தளங்கொள் கால் வீரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நமசிவாயவே. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நமசிவாய என்ற நாமம் சொல்லிதான் அவன் உயிர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நமசிவாய நாமத்தோட பெருமையும், அதாவது துன்பப்பட்டவங்க தவறு செய்தவர்கள் திருவடியை வணங்கும் போது இறைவன் மன்னித்து அருள் செய்வார் அப்படின்றது இந்த ராவனுடைய செய்கை மூலமா தெரிஞ்சுக்கலாம். 9வது பாடல். கோன் என்று பல்கோடி உத்திரர் போற்றும் தேனம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை செல்வா ஏனம் கழுகு ஆனவர் உன்னை முன் என்கொள் வானம் தலம் மிண்டியும் கண்டிலர் ஆரே. அது கோன் என்று பல்கோடி ருத்திரர் போற்றும். கோன்னா அரசன், தலைவன் என்று பல்கோடி ருத்திரர், பல கோடி ருத்திரர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா தலைவனேன்னு உன்னை வந்து போற்றி வணங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட நம் பொழில் சூழ் மறைக்காடு. நம்ம சொன்னோம் இல்லையா, பொழில்கள் நிறைய சோலைகள் சூழ்ந்திருக்கு, அதெல்லாம் வந்து மலர்கள் கொண்டதாக இருக்கு, தேன் நிறைஞ்சதா இருக்கு. அத்தகைய சிறந்த பொழில்கள் சூழ்ந்து இருக்கின்ற மறைக்காட்டில் உரைகின்ற செல்வனாகிய இறைவா, யாவற்றையும் அருளக்கூடிய இறைவா. என்ன பண்றாங்கன்னா எப்பவும் போல 9வது பாடல். திருமால் பிரம்மனும் தேடி அறிய முடியாத அனலுருவாய் இறைவன் விளங்கியதை போற்றுகின்றது. ஏனம்னா பன்றி, கழுகுனா கழுகா பிரம்மன் தேடல, அன்னப்பறவையா தேடினாரு. இருந்தாலும் அந்த ஒரு பறவையா தேடினான்றதுக்கு ஒரு அடையாளமா இங்க கழுகுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பன்றியாக திருமாலும் அந்த அந்த அன்னப்பறவையாக பிரம்மனும் உன்னை தேடுகின்றார்கள். தேடியும் அவங்க எப்படின்னா வானத்துல வந்து அன்னப்பறவையாக பறந்து கொண்டே பிரம்மன் தேடுகின்றார். தலம் இந்த பூமியை வந்து நோண்டிட்டே என்ன பண்றாரு, அகழ்ந்து கொண்டே உன்னை வந்து விஷ்ணு தேடிட்டே இருக்காரு. அப்படி மிண்டினா மிகவும் முயன்று ரொம்ப முயல்கின்றார்கள். அவங்க ரொம்ப முயன்று பிரயத்தனப்பட்டும் கண்டில ஆரே, உன்னை பார்க்க முடியல. பிரம்மனால உன்னுடைய திருமுடியை பார்க்க முடியவில்லை. அதே மாதிரி திருமாலால திருவடியை பார்க்க முடியல. இது எதன் காரணம் அப்படின்னு சொன்னா, யாவற்றுக்கும் மேம்பட்டவன் இறைவன். அவன் வந்து தன்னுடைய தன்னுடைய வித்தையினால செருக்குற்று அவங்க என்ன பண்ணாங்கன்னா அகங்காரம் கொண்டிருந்தாங்க. நாமே பெரியவன் சொல்லிட்டு அந்த அகங்காரத்தை நீக்கணும். அகங்காரம் கொண்டவர்கள் எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் இறைவனுடைய அருள் அவங்களுக்கு கிடைக்காது. இப்ப என்ன சொல்றாங்கன்னு, இவங்க மற்றவர்கள் வணங்கும் தேவர்களா இருந்தாலும் தெய்வங்களாக இருந்தாலும் தானே பெரியவங்க அப்படின்ற அகங்காரம் இருந்தது. அதனால அவங்களுக்கு வந்து இறைவன் வந்து தெரியல, அருள் காட்சி தரல. ஆனா இறைவனுடைய அருள் நாமத்தை அவங்க ஓதும் பொழுது இறைவன் என்ன பண்றாரு, தன்னுடைய காட்சியை தந்து அருள் செய்கின்றார். இப்ப கண்டில ஆரை உன்னையே அவங்க பார்க்கலன்னா அவங்க முதல்ல அறியாமையினால, அஞ்ஞானத்தால, அது மட்டும் இல்லாம அகங்காரத்தால இருந்ததுனால இறைவனை காண முடியல. நாமத்தை ஓதி அதற்கப்புறம் உய்ந்தார்கள் அப்படின்றது அருள் சிவபுராண செய்தி. 10வது பாடல். வேதம் பல ஓமம் வியந்து அடி போற்ற ஓதம் உலவும் மறைக்காட்டில் உறைவாய் ஏதில் சமன் சாக்கியர் வாக்கு இவை என்கொள் ஆதரோடு தாம் அலர்த்தூற்றிய வாரே. வேதம் பல ஓமம் வியந்து அடி போற்ற, அதாவது இந்த எப்படி பண்றாங்க, அங்க இருக்கிற அந்தணர்கள் எப்படி பண்றாங்க, இவ்வளவு சிறப்புக்குரியவங்கன்னா வேதங்கள் ஓதுகின்றார்கள், பல ஓமம்னா வேள்விகள் செய்கின்றார்கள். அப்படி வேள்வி செய்கின்றவர்கள் அவங்க வந்து அடி போற்றுகின்ற இறைவா, வேதங்களை சொல்லிக் கொண்டே பல ஓமங்கள் சிவ வேள்விகளை செய்கின்றார்கள் இல்லையா. சிவபெருமானே தலைவன் என கொண்டுதான் வேள்விகள் செய்யப்படணும் அப்படின்றதுதான் சிறப்புக்குரியது. அவ்வாறு வேதங்கள் ஓதிக்கொண்டே வேள்விகள் செய்கின்றவர்களுடைய திருவடி போற்றுகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த திருத்தலத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓதம் உலவும், அதாவது அலைகளை கொண்டதாக விளங்குகின்ற அந்த கடல் கரை உடைய திருமறை காட்டில் உரைகின்ற இறைவா, எப்போதும் வீற்றிருக்கின்ற தலைவனே இறைவா. ஏதில் சமன் சாக்கியர் வாக்கு இவை என்கொள், அதாவது குற்றமே உடையவர்கள் இல்லையா, அதாவது கீழ் மக்களாகிய சமன் சாக்கியர், உண்மை நெறியை அறியாதவர்கள்
மெய்ப்பொருளை கொண்டிராதவர்கள். சிவபெருமான் தான் மெய்ப்பொருள், அவர் தான் தெய்வம் உணராதவர்கள். அவங்க நூலும் வந்து மெய்ப்பொருளை கொண்டிருக்காது. அதனால வந்து அவங்களோட எதையும் குறிக்கோளே இல்லாதவர்கள், அவங்க எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாதவர்கள், அவங்க உண்மை பொருளை வந்து சிவபெருமான் தான் உண்மை பொருள் உணராதவர்கள், இந்த உண்மை பொருளை காட்டுகின்ற வேதத்தையும் மறுப்பவர்கள். அதனாலதான் கீழ் மக்கள்னு அவங்க சொல்றாங்க. அது போன்ற கீழ் மக்கள் ஆகிய சமணர்களின் வாக்கு இவை என்கோள் ஆதரோடு தாம் அலர்தூற்றியவாறே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து ஏன் வந்து உன்னை திட்டுறாங்க, ஏன் வந்து உன்னை அறியாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அலர்தூற்றியவார்னா இறைவனுடைய பெருமையை உணராது வந்து இறைவனை பற்றி தவறான ஒரு பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த பொய் சமயத்தவர்கள். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லும்போது அந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான் வந்து இறைவனை வணங்குகின்ற அந்த விதி வரும். இன்னொன்னு என்னன்னா, மெய்ப்பொருளை மறுத்தவர்கள் அவங்க. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, தியாகராஜ பெருமான் லீலையில வந்து ஒரு சிறப்பான அருள் நிகழ்வு சொல்லப்படுகின்றது. அதாவது பிற சமயத்தாரா இருந்தாலும் அது குற்றம் உடையவர்கள் தான் அவங்க. இந்த குற்றத்தை நீக்கக்கூடிய எளிய வழி என்ன அப்படின்னா, இறைவனுடைய நாம ஸ்மரணை. இறைவனுடைய நாமத்தை சொன்னாலே அந்த குற்றம் எல்லாம் நீங்கிடும்னு சொல்றாங்க. ஆனா அது போல எந்த ஒரு நன்மையும் செய்யாதவங்க தான் இந்த சமன் சாக்கியர் கீழ் மக்கள். இப்ப இறைவனுடைய நாமத்தை துதிக்காதவர்கள், மெய்ப்பொருள் சிவபெருமான் உணராதவர்கள், பொய்யான நூல்களை கொண்டிருப்பவர்கள், வேதத்தை மறுப்பவர்கள். அதனால அவங்க உண்மை நெறியை கண்டுபிடிக்க முடியாத தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சை நம்ம கேட்க வேணாம், அவர்களை விலக்கி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் கருத்து சொல்லுது. 11வது பாடல். காழி நகரான் கலைஞான சம்பந்தன் வாழி மறைக்காடனை வாழ்ந்து அறிவித்த ஏழின்னிசை மாலை ஈரைந்தும் இவை வல்லார் வாழி உலகோ தொழ வான் அடைவாரே. பதிகத்தோட பயனோட சிறப்பா முடிக்கிறாங்க. காழி நகரான், இந்த காழி நகரத்தில் திரு அவதாரம் செய்த எல்லா கலைகளும் வேதத்தின் கலைகளை எல்லாம் ஓதாது உணர்ந்த ஞானப்பால் மூலமாக உண்டு அறிந்த ஞான சம்பந்தன் வாழி மரக்காடனை, அதாவது எப்படின்னு சொன்னா சிறப்பு பொருந்திய எப்போதும் பெருமை உடைய யாவராலும் வாழ்த்தப்படுகின்ற மறைக்காட்டு இறைவனை வாழ்ந்து அறிவித்த இறைவன் திருவருளால் இவர் என்ன பண்றாங்க, திருத்தலத்துக்கு வந்தாரு, வந்து இறைவனை தரிசித்து அறிவித்தார இந்த பாடலை பதிகத்தை பாடி அருளுகின்றார். இந்த பதிகத்தை எப்படி பாடுறாரு பாருங்க. இன்னிசை மாலை, அதாவது இனிய இசை, இந்த 7 இசையும் பொருந்தும்படியாக இந்த பதிகத்தை பாடி அருளுகின்றார். இந்த 10 பாடல்களும் இந்த இசை மாலை, மாலையிலே அந்த ஒவ்வொரு பாடலையும் கோத்து இந்த பதிகமா சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறார் இல்லையா. இன்னிசையோடு கூடி கோத்த இந்த மாலை, இந்த 10 பாடல்களை வந்து வல்லவர்கள் யார் வந்து சொல்ல வல்லவர்களோ, சிந்திக்க வல்லவர்களோ, போற்ற வல்லவர்களோ அவர்கள் எல்லோரும் வாழி உலகோ தொழ வான் அடைவாரே. இந்த உலகத்தவர்கள் எல்லாரும் வாழ்த்தும்படி வானுலகத்தை அடைவார்கள். அதாவது வாழும் காலத்துல இந்த உலகோரால் வாழ்த்தப்படுவார்கள். அந்த உலகம் மெச்ச வாழ்வார்கள். இந்த சிவ சிந்தனையில சிவனடியார்களும் நல்லோர்களும் வாழ்த்த இங்க வந்து வாழ்வார்கள். இந்த வாழ்ந்து முடிச்ச உடனே வான் அடைவார்கள், சிவலோகம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு சொல்றாங்க. வாழும் போதும் உலகத்தவரால் வாழ்த்தப்படுவார்கள், வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமும் வந்து இறைவன் திருவருளால சிவலோகம் எய்துவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிக பயன் சொல்றாங்க. ஒப்பில்லாத அருட்பதிகம். அந்த வேதத்தோட பெருமை இவ்வளவு சிறந்து, தமிழ் வேதத்தோட பெருமை அதற்கு ஈடானது அப்படின்னு குறிக்கப்படுகின்ற அருட்பதிகம். இறைவன் திருவருளால சிந்திக்க பெற்றோம். கொஞ்சம் இல்ல, ரொம்ப அதிகமாவே நேரம் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திரு